بسم الله الرحمن الرحيم. இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இஸ்லாத்தை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இஸ்லாம் என்பது கிபி 571 ஆண்டு இன்றைக்கு சவுதி அரேபியா நாட்டில் இருக்கிற மக்கா என்ற ஊரில் பிறந்த நபிகள் நாயகம் முகம்மது என்பவர் அவர்கள் எங்களுக்கு காட்டித் தந்த வாழ்க்கை வழிமுறைகள் தான், அவர்கள் வழியாக இறைவன் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிற வழிபாட்டு முறைகளைத்தான் நாங்கள் இன்றைக்கு இஸ்லாம் என்று பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். மக்காவில் பிறந்த நபிகள் நாயகம் அவர்கள் முகம்மது அவர்கள் சாதாரணமாக எல்லா குழந்தைகளும் பிறப்பதை போன்றுதான் அவரும் அந்த நேரத்தில் அந்த நாளில் மக்காவிலே பிறக்கிறார். அப்துல்லா என்ற தந்தைக்கும் ஆமினா என்ற தாய்க்கும் அவர் மகனாக பிறக்கிறார். அவர் கருவிலே இருக்கிற பொழுதே அவருடைய தந்தை மரணித்து விடுகிறார். பிறந்து ஓரிரு வருடங்களில் அவருடைய தாயும் மரணித்து விடுகிறார். ஒரு அனாதை சிறுவனாகத்தான் இந்த உலகத்திலே வளர்கிறார் இந்த முகம்மது. அவரை அவருடைய பெரிய பாட்டனார், தந்தை வழி பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர் எடுத்து வளர்க்கிறார். தாயும் மரணித்ததற்கு பிறகு பாட்டனாருடைய அரவணைப்பில் இந்த முகம்மது வளர்க்கப்படுகிறார். அதற்கு பிறகு அந்த பாட்டனாரும் மரணத்தை தழுவுகிறார் ஒரு சில ஆண்டுகளில். அதன் பிறகு இந்த முகம்மதுடைய பெரிய தகப்பனார், அவருடைய தந்தையோடு பிறந்த அபு தாலிப் என்பவர், அவர் இந்த முகம்மதை எடுத்து வளர்த்து பராமரிக்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் மிக மிக ஏழ்மையாக அவருடைய அனாதை பருவமாக இருந்ததனால் அந்த மக்காவிலே வாழக்கூடிய சிறுவர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டு ஒட்டகம் மேய்த்துக் கொண்டிருப்பார்கள். அதே போன்று இவரும் ஆடு ஒட்டகங்களை மேய்த்துக் கொண்டு ஒரு சாதாரண முறையிலே தனது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய 25வது வயது நெருங்குகிற பொழுது அருகில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வியாபாரத்தின் நிமித்தமாக பயணம் செய்து பல லட்சக்கணக்கான ரூபாய்களை அவர் சம்பாத்தியம் பண்ணுகிறார். அந்த நேரத்தில் மக்காவிலே இருந்த ஒரு மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக, ஒரு பெரும் பணக்கார பெண்மணியாக கருதப்பட்ட ஹதீஜா என்ற பெண்மணியை இந்த முகமது அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். அப்படியே அவருடைய வாழ்நாள் கழிந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 39 வயதை அவர் நிறைவு செய்து 40வது வயதில் அவர் காலடி எடுத்து வைக்கிற பொழுது அவர் தன்னை பற்றி இந்த உலகத்திற்கு ஒரு விதமான புதியதொரு செய்தியை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். எனக்கு இந்த உலகத்தை படைத்த இறைவனிடமிருந்து செய்திகள் வருகிறது. இறைவன் என்னை அவனது தூதராக தேர்வு செய்திருக்கிறான். அவன் சில செய்திகளை, சில கருத்துக்களை எனக்கு சொல்லித் தந்து அதன்படி இந்த உலகம் வாழ வேண்டும் என்று உலகத்திற்கு பிரச்சாரம் செய்யுமாறு என்னை இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் இந்த முகம்மது அவர்கள் தன்னுடைய 40வது வயதில் சொல்கிறார்கள். அவருடைய அந்த 40வது வயதிலிருந்து அவர் மரணிக்கின்ற 63வது வயது வரைக்கும் அவர் என்னவெல்லாம் சொன்னாரோ அதற்கு பெயர் தான் இஸ்லாம். அவர் சின்ன பிராயத்தில் செஞ்சதெல்லாம் இஸ்லாம் இல்ல. நாங்கள் இஸ்லாம் என்று பின்பற்றி கொண்டிருக்கிற இந்த கொள்கை, அவர் என்றிலிருந்து தன்னை இறைவன் தன்னுடைய தூதராக தேர்வு செய்து விட்டான் என்று உலகத்திற்கு சொன்னாரோ அந்த நாளிலிருந்து அவர் என்றைக்கு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாரோ அந்த நாள் வரைக்கும் அவர் என்னவெல்லாம் சொன்னாரோ, எதையெல்லாம் போதித்தாரோ, எப்படியெல்லாம் வாழ்ந்தாரோ, எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று வழிகாட்டினாரோ, இந்த ஒட்டுமொத்த அவருடைய அந்த 23 ஆண்டு கால வாழ்க்கை தான் இன்றைக்கு நாங்கள் இஸ்லாம் என்ற பெயரிலே பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அவர் தன்னை தூதராக இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னாரு, அதை நாங்கள் மனதார முழுமையாக சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் நாங்கள் நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம்? ஏதோ எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி தந்தார்கள். நாங்கள் எல்லாம் ஒரு முஸ்லிம் பெற்றோர்களுக்கு பிறந்து விட்டோம். 4 தலைமுறை 5 தலைமுறையாக எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் முஸ்லிம்களாகத்தான் இந்த முகம்மதை இறைவனுடைய தூதர் என்று ஒத்துக்கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
அவர்களுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிற நாங்களும் அந்த வழி வழியாக அதை நம்பிக்கொண்டோம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளக் கூடாது. நாங்கள் வழி வழியாக நம்பவில்லை. இந்த முகம்மதை ஆய்வுக்கு உட்படுத்தினோம். அவர் தன்னை இறைவனின் தூதர் என்று சொல்கிறார். அது உண்மையா பொய்யா என்று அவரை பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சியின் முடிவிலே இவர் பொய் சொல்லவில்லை, உண்மையைத்தான் சொல்கிறார், இவர் இறைவனின் தூதர் தான், இவர் மற்றவர்களை போன்ற ஒரு சாதாரண மனிதர் அல்ல, இறைவனிடமிருந்து செய்திகளை பெற்றுக் கொண்டிருக்கிற மனிதர் தான் என்பதனை பல கோணங்களில் பல விதங்களில் ஆய்வுக்கு உட்படுத்திவிட்டு அதற்கு பிறகுதான் அவரை நாங்கள் தூதர் என்று அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறோம். அது என்ன ஆய்வு முறை என்று சொன்னால், சாதாரணமாக பொதுவாகவே உலகத்தில் ஒரு மனிதர் ஒரு கொள்கையினை, ஒரு சித்தாந்தத்தை, ஒரு அமைப்பை உலகத்திலே நிறுவுகிறார் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு விதமான காரண காரியங்கள் இருக்கும். உதாரணமாக சில பேர் சில கொள்கைகளை, புதியதொரு தத்துவத்தை உலகத்திற்கு சொல்வார்கள். சொல்வதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், நாம் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய அளவில் புகழை அடைய வேண்டும், பெரும் பெரும் பதவிகளை பெற வேண்டும், நாம் நடக்கிற இடங்களில் எல்லாம் மாலைகள் நமது கழுத்தை அலங்கரிக்க வேண்டும், நாம் மிகப்பெரிய ஆட்சியாளராக உருவெடுக்க வேண்டும் என்று சொல்லி புகழுக்கும் மரியாதைக்கும் அந்தஸ்துக்கும் ஆசைப்படுகிறவர்கள் ஏதேனும் ஒரு கருத்தை, ஒரு கொள்கையினை உலகத்திலே சொல்லி தன்பால் மக்களை ஈர்ப்பார்கள். இந்த நபிகள் நாயகம் அவர்கள், இந்த முகம்மது அவர்கள் புகழுக்கு ஆசைப்பட்டதால் இவ்வாறு இஸ்லாம் என்ற கொள்கையினை உலகத்திற்கு சொன்னாரா, தன்னை இறைவனின் தூதர் என்று பிரகடனப்படுத்தினாரா என்று ஆய்வு செய்தால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற யாரும் மிக தெளிவாக சொல்ல முடியும், இந்த மனிதர் புகழுக்கு கடுகளவிற்கு கூட ஆசைப்படவில்லை. மரியாதை கிடைக்க வேண்டும் என்றோ, அந்தஸ்தை பெற வேண்டும் என்றோ, அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றோ இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கடுகளவிற்கு கூட அவருடைய உள்ளத்திலே இடமில்லை என்பதை அவருடைய வரலாற்றை படிக்கிறவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆரம்பத்திலே இவர் இந்த கொள்கையினை சொல்வதற்கு முன்பு சாதாரண மனிதராக இருந்திருந்தால் ஒரு புகழை விரும்பினார் என்று சொல்லலாம். ஆனால் இவர் இந்த கொள்கையை சொல்வதற்கு முன்பே அந்த மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய புகழுக்கு சொந்தக்காரராகத்தான் விளங்கிக் கொண்டிருந்தார். அவர் வாழ்ந்த ஊரிலே அவருடைய பெயரை சொல்லி அவரை அழைக்க மாட்டார்கள். அவரை கூப்பிடுகிற பொழுது இன்றைக்கு நம்மை அழைக்கிறவர்கள் நம்முடைய பெயரை சொல்லி அழைப்பார்கள். ஆனால் அன்றைக்கு அந்த முகம்மதை அழைக்கிறவர்கள், அவர் இந்த கொள்கையினை உலகத்திற்கு சொல்வதற்கு முன்பே அவரை பற்றி பேசுகிறவர்கள் சொல்வார்கள், சித்தீக் என்று அவர்களை அழைப்பார்கள், அமீன் என்று அழைப்பார்கள். என்ன அர்த்தம்? சித்தீக் என்றால் நேர்மையாளர் என்ற அர்த்தம். அவருடைய பெயரை மறந்துவிட்டு நேர்மையாளரே என்று புகழாரம் சுட்டி அழைப்பார்கள். அமீன் என்று சொன்னால் நம்பிக்கைக்குரியவர் என்ற அர்த்தம். அவருடைய பெயரை ஓரம் கட்டிவிட்டு நம்பிக்கைக்கு பாத்திரமானவரே என்று சொல்லி அழைப்பார்கள். அவருடைய வாயிலிருந்து உண்மையை தவிர வேறு எதுவும் வராது என்று அந்த சமுதாயம் சந்தேகம் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட தருணத்தில் தான் நபிகள் நாயகம் இந்த கொள்கையினை சொல்லுகிறார்கள். இவருடைய வாழ்க்கையை ஆய்வு செய்து பார்த்தால் புகழுவதற்கான பல்வேறு சூழ்நிலைகள் ஏற்பட்டால் கூட அந்த புகழை எல்லாம் வேண்டாம் என்று அவர் ஒதுக்கி தள்ளி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். சாதாரணமாக நீ நினைக்கலாம், நபிகள் நாயகம் சொல்லுகிறார், அவருடைய தோழர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை யாரும் புகழக்கூடாது, லா துத்துரூனி, அவர் அந்த அரபி மொழியிலே சொல்லுகிறார், லா துத்துரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசபன மரியம், மரியம் மேரியனுடைய மகன் ஈசாவை, இயேசுவை அந்த சமுதாயத்து மக்கள் வரம்பு மீறி புகழ்ந்து கடவுளின் குமாரன் என்கிற அளவிற்கு அவரை புகழ்ந்ததை போன்று என்னை நீங்கள் புகழக்கூடாது. ஒருவேளை புகழ்வதாக இருந்தால் அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அதை நான் எனக்குரிய புகழாக எடுத்துக் கொள்கிறேன். நான் அல்லாஹ்வுடைய தூதன் என்று சொல்லுங்கள், உலகத்தை படைத்த இறைவனுடைய தூதன் என்று சொல்லுங்கள், அதனை நான் புகழாக எடுத்துக் கொள்கிறேன். அதனை தவிர்த்து என்னை வேறு எந்த வார்த்தைகளிலும் நீங்கள் புகழக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய தோழர்களுக்கு அவர் கட்டளை பிறப்பிக்கிறார். இந்த கட்டளை கூட சாதாரணமாக தலைவர்கள் சொல்வதை போன்று ஒரு சாதாரண கட்டளை இல்லை. இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் சொல்வார்கள், மேடைகளில் அமர்ந்திருப்பார்கள், முன்னால் பேசக்கூடிய பேச்சாளர்கள் அந்த தலைவர்களை ஆகா ஓஹோ என்று புகழ்வார்கள். உடனே தலைவர் சொல்வாரு, ரொம்ப புகழாப்பா, விடப்பம் பாரு. உடனே மேடையில் இருக்க கூட ரெண்டு வார்த்தை, விடுங்க தலைவரை, உங்களை புகழாம வேற யாரை புகழ்றது, இது எடுத்து கொடுக்கிறது. இன்னும் ரெண்டு வார்த்தையை சொல்லி புகழ் என்று சொல்வதற்காக என்னை புகழாதீர்கள் என்று தலைவர்கள் சொல்வார்கள். நபிகள் நாயகம் சொன்ன அந்த வார்த்தை, என்னை புகழாதீர்கள் என்று சொன்னாரு, இப்படி தன்னை அதிகமாக புகழ வேண்டும் என்பதற்காக சொன்னாரா என்றால்
புகழாதே என்று சொன்ன நபிகள் நாயகம் அவர்கள் அவ்வாறு புகழக்கூடிய மனிதர்களை கண்டித்ததை காணுகிறோம். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தடவை அவருடைய மகன் இப்ராஹிம் சின்னஞ்சிறிய குழந்தை, ஒரே ஒரு ஆம்பளை புள்ள, கிட்டத்தட்ட ஒரு 17 மாதங்கள் ஆகிறது. அந்த குழந்தைக்கு திடீரென்று நோய்வாய்ப்பட்டு குழந்தை மரணத்தை தழுவுகிறது. ஒரே ஒரு மகன் தான், ஆண் மகன். அந்த மகனையும் இழந்துவிட்டு சோகத்திலே நின்று கொண்டிருக்கிறார். அந்த மகனை கையிலே வைத்துக் கொண்டு கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் வெளியிலே அவருடைய தோழர்கள் சில பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைய தினம் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது. வெளியில இருக்கிற நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் பேசுகிறார்கள், இன்றைக்கு சூரிய கிரகணம் அனுஷ்டிக்கிறது. ஏன் தெரியுமா? ஏன் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது தெரியுமா? நபிகள் நாயகத்துடைய மகன் இறந்து விட்டார் அல்லவா, அதனால்தான் சூரியனே துக்கம் அனுஷ்டிக்கிறது. இன்னைக்கு கூட சாதாரணமா பேச்சு வழக்கில் சொல்லுவாங்கல்ல, ஒரு தலைவர் திடீர்னு ஒரு ஊருக்கு வருவார், வந்த உடனே சொல்லுவாங்க அன்னைக்கு மழை பெய்யும். தலைவர் கால் எடுத்து வச்சாரியா மழை கொட்டுன்னு கொட்டுதுமா. தலைவருக்கு அந்த மலைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? இவர் பல்ல காட்டுவார், தலைவர் சிரிப்பார், எனக்கு மலைக்கு என்னடா சம்பந்தம், நானா வானத்துக்கு கட்டளை ஓட்டுட்டு வந்தேன், நான் இந்த ஊருக்கு போவேன், போன உடனே மழை பெய்யும் சொல்லித்தான் வந்தேன் என்று கேட்பார். கேட்க மாட்டார், சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பார். அது மாதிரி எல்லா தலைவர்களையும் அவரை மதிக்கக்கூடிய மக்கள் சொல்லுவார்கள். அதே போன்று நபிகள் நாயகத்துடைய தோழர்களும் அவர்களின் அறியாமையினால் அவருடைய மகனது இறப்பிற்காகத்தான் சூரியன் துக்கம் அனுஷ்டிக்கிறது என்று வெளியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி நபிகள் நாயகத்தின் காதில் விழுகிறது. எப்படிப்பட்ட நேரம்? தன்னுடைய மகனை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு சோகமான நேரம். அந்த நேரத்தில் கூட தனது சோகத்தை ஓரம் கட்டி வைத்துவிட்டு தன்னுடைய தோழர்கள் தமது அறியாமையினால் நம்மை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்காக ஏதோ சூரியன் துக்கம் அனுஷ்டிப்பதை போன்று பேசுகிறார்கள், அது தவறான வார்த்தை என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியிலே வந்து அந்த தோழர்களை கண்டிக்கிறார்கள். அவ்வாறு சொல்லாதீர்கள், யாருடைய பிறப்பிற்காகவோ யாருடைய இறப்பிற்காகவோ சூரியனும் சந்திரனும் கிரகணம் பிடிப்பதில்லை. அது இறைவனின் அத்தாட்சிகள், இறைவனின் படைப்புகள். இறைவன் என்ன கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த கட்டளையின் அடிப்படையில் அவைகள் சுற்றி சுழந்து கொண்டிருக்கின்றன. எனது மகனது பிறப்பிற்கும் எனது மகனது இறப்பிற்கும் இந்த நிகழ்வுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி அங்கே போய் தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். ஏன் அவர் தெளிவுபடுத்த வேண்டும்? உண்மையிலே புகழ் விரும்பியவர் என்று சொன்னால், புகழுக்கு ஆசைப்படுகிறவர் என்று சொன்னால், சரி சரி சொல்லிட்டு போகட்டும் சும்மா இருந்திருக்கலாமே, சும்மா இருக்கவில்லை என்பதை அவருடைய வரலாறு காட்டுகிறது. அதே போன்று நபிகள் நாயகத்துடைய தோழர் ஒருவர் சொல்லுகிறார், நாங்கள் ஒரு சபையிலே கூட்டமாக அமர்ந்திருப்போம், நாங்கள் அமர்ந்திருக்கிற சபைக்கு நபிகள் நாயகம் வருவார்கள், வந்தால் நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம். நபிகள் நாயகம் நாங்கள் அமர்ந்திருக்கிற சபைக்கு வந்தால் நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம். ஏன் காரணத்தோடு விளக்கிறார். அவ்வாறு எழுந்திருப்பது நபிகள் நாயகத்திற்கு பிடிக்காது. யார் எழுந்திருக்கிறாரோ அல்லது தனக்காக யார் எழுந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் நாளை மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த வாழ்க்கையில் இறைவனிடத்திலே நரகத்தை தான் அவர் அடைவார் என்று சொல்லி அதை கண்டித்தார்கள். எனவே எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் நாங்கள் அமர்ந்திருக்கிற சபைக்கு வந்தால் கூட அவருக்காக மரியாதையின் நிமித்தமாக எழுந்து நிற்க மாட்டோம். ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும்? எல்லா தலைவர்களும் எழுந்து நிற்பதை விரும்புகிறார்கள். இன்னும் சொன்னால் சில நேரங்களில் சில பேர் தலைவர்கள் வருகிற பொழுது எழுந்து நிற்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதவிகள் அந்த ஒரே காரணத்திற்காக பறிக்கப்படுவதை கூட பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் சொல்லுகிறார், எனக்காக எழுந்து நிற்காதே என்று சொல்லி எழுந்து நிற்கிறவர்களை தடுக்கிறார், புகழை அவர் மறுக்கிறார் என்பதை அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகத்துடைய தோழர் ஒருவர் முஆத் பின் ஜபல் அவருடைய பெயர். இந்த முஆத் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார், பல நாட்டு தலைவர்களை சந்திக்கிறார், பல நாட்டு மக்களுடைய பழக்க வழக்கங்களை கண்டு வருகிறார். அவ்வாறு வெளிநாடுகளுக்கு செல்லுகிற பொழுது அங்கே ஒரு காட்சியை காணுகிறார். அங்குள்ள மக்கள் எல்லாம் அவர்களுடைய நாட்டு தலைவர்களுக்கு நாட்டு மன்னர்களுக்கு கால்களில் விழுந்து வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பழக்கத்தை பார்க்கிறார். நேராக மக்காவிற்கு திரும்பி வந்த அந்த நண்பர் நபிகள் நாயகத்திடத்தில் இருந்து சொல்கிறார், நபி அவர்களே, நபிகள் நாயகமே, உலகத்து வந்த மக்கள் எல்லாம் அவர்களுடைய நாட்டு மன்னர்களின் கால்களில் விழுந்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களிடத்திலே அனுமதி கேட்கிறேன், அதற்கு அதிகம் தகுதி படைத்தவர்கள், ஒருவரின் காலில் விழுந்து வணக்கம் செலுத்துவதற்கு தகுதி படைத்த உயர்ந்த ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் தான் அதற்கு தகுதியானவர்
எனவே எனக்கு அனுமதி தாருங்கள், நானும் உங்களின் காலில் விழுந்து வணக்கம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அனுமதி கேட்கிறார். நபிகள் நாயகம் கடுமையாக கோபப்படுகிறார். நான் கொண்டு வந்திருக்கிற இந்த மார்க்கத்தில், இந்த வழிமுறையில் அதற்கு கடுகளவிற்கு கூட அனுமதி கிடையாது. ஏன்? உலகத்தை நிற்பார். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு உண்மையை சொல்கிறார் நபிகள் நாயகம். உலகத்திலே சர்வ சாதாரணமாக தன்னை கட்டி இருக்கிற கணவனின் கால்களில் விழுந்து வணங்கக்கூடிய ஒரு பழக்கம் மனைவிமார்களுக்கு உலகமெல்லாம் இருக்கிறது. கணவனுடைய காலில் விழுந்து வணங்குறது ஒரு பெரிய நன்மையாக உலகத்திலே கருதப்பட்டது. ரோமாபுரி மக்களிடத்தில் அந்த பழக்கம் இருந்தது, பாரசீகர்களிடத்தில் இருந்தது, ஐரோப்பியர்களிடத்தில் இருந்தது, அன்றைய தினம் உலகத்திலே வாழ்ந்த இந்தியர்களிடம் கூட இருந்தது, இன்றைக்கும் கூட இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நபிகள் நாயகம் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பு இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற திருவள்ளுவர் அவர் கூட இதையெல்லாம் வலியுறுத்தி சென்றிருப்பதை பார்க்கிறோம். தெய்வம் தொழால் கொள்ளுனன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை. படைத்த தெய்வத்தை தொழாமல் தன்னை கட்டியிருக்கிற கணவனை ஒரு பெண் தொழுது எழுதால், வணங்கி வழிபட்டால், அவள் பெய் என்று சொன்னால் வானமே மழை திறந்து கொட்டும் என்று சொல்லி கணவனின் காலில் விழுந்து வணங்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், உலகம் முழுவதையும் பார், ஒவ்வொரு மனைவியும் தனது கணவனின் காலில் விழுந்து வணங்கி கொண்டிருக்கிறாள். அந்த காட்சியையே, அந்த செயலையே செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கிற நான் என்னுடைய காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்று ஒரு புதிய கொள்கையை சொல்வேனா? ஒரு புதிய தவறான ஒரு மார்க்கத்தை உங்களுக்கு நான் காண்பிப்பேனா? இந்த தடை என்பது பகுத்தறிவினுடைய கிரீடம். ஒரு மனிதன் என்று ஒருவனை நம்ப வேண்டும் என்று சொன்னால், ஒருவரை பார்த்து இவர் மனிதன் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முக்கியமான காரணம் தலையில் தான் இருக்கிறது. 6 அறிவு பெற்ற மனிதன் என்று சொல்கிறோம். இந்த 6 அறிவும் நிறைந்திருக்கிற ஒரு இடம் தலைதான். பார்த்தறிவது, ருசித்தறிவது, நுகர்ந்தறிவது, கேட்டறிவது, தொட்டறிவது, பகுத்தறிவது என்று சொல்லி 6 அறிவுகளும் சேர்ந்திருக்கிற ஒரு பகுத்தறிவினுடைய கிரீடம் இந்த தலை. இந்த தலை ஒருவருக்கு முன்னிலையில் சாய வேண்டும் என்று சொன்னால் இதனை விட சிறந்த ஒன்றுக்கு முன்னிலைதான் சாய வேண்டும். இதற்கு இணையான ஒருவருக்கு அது தலை சாய்ந்துவிடக் கூடாது. இதனை விட சிறந்த ஒரு இடம் படைத்த இறைவனை தவிர வேறு யாரிடமும் இல்லை. எனவே இறைவனுக்கு முன்னிலையில் தவிர எனக்கு முன்னிலையிலே நீங்கள் உங்கள் தலையை சாய்த்துவிடக் கூடாது, என் கால்களில் விழுந்து விடக் கூடாது, என்னை வணங்கி வழிபட்டு விடக் கூடாது என்று சொல்லி காலில் விழ வந்தவர்களை விழக்கூடாது என்கிறார், எழுந்து நிற்கிறவர்களை நிற்கக்கூடாது என்கிறார், புகழக்கூடியவர்களை புகழக்கூடாது என்கிறார். புகழை விரும்பக்கூடிய ஒரு மனிதர் இப்படிப்பட்ட நடைமுறையை செயல்படுத்தி காட்டியிருப்பாரா? ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது நாம் இன்னும் பல நூற்றுக்கணக்கான சான்றுகளை, வரலாற்று நிகழ்ச்சிகளை அவருடைய வாழ்க்கையிலே கண்டு பிரமித்து போகிறோம். அவருடைய வரலாற்றை படிக்கிற யாரும் சரி, இஸ்லாமியராக இருக்க தேவையில்லை, இஸ்லாத்தை வெறுக்கிறவராக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில் அவர் புகழ் விரும்பினார் என்று ஒரே ஒரு செய்தியை கூட வாழ்க்கையில எடுத்துக்காட்ட முடியாது. ஒரு தடவை நபிகள் நாயகம் அவருடைய தோழர்களும் குதிரையிலே ஒட்டகத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிராமவாசியினுடைய ஒட்டகம் நபிகள் நாயகத்தினுடைய ஒட்டகத்தை முந்தி சென்று விடுகிறது. அருகில் இருக்கிற அவருடைய நண்பர்களுக்கெல்லாம் ஒரு விதமான கவலை உள்ளத்திலே ஏற்படுகிறது. நம்முடைய தலைவருடைய ஒட்டகம் தோற்றுவிட்டது, யாரோ ஒரு கிராமத்துக்காரனுடைய ஒட்டகம் முந்திருச்சு, நம்ம தலைவருடைய ஒட்டகம் தோற்றுருச்ச, இப்படி நடந்துருச்சு என்று சொல்லி வருத்தப்படுகிறார்கள். அந்த வருத்தம் நபிகள் நாயகத்துக்கு தெரிகிறது. தோழர்கள் எல்லாம் கவலைப்படுகிறார்கள் என்று. உலகத்தில் எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்க. நாம் யாரையாவது நேசித்தால், அவர்கள் ஒரு போட்டியிலே பங்கெடுத்தால் அவர்கள் ஜெயித்தே தீர வேண்டும் என்று விரும்புவோம். தோற்றுவிட்டால் தாங்கிக் கொள்ள முடியாது. எவ்வளவு நிகழ்ச்சிகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஒரு நாடு இன்னொரு நாடோடு விளையாடுகிறது. விளையாட்டை விளையாட்டாக பார்த்துவிட்டு முடித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நாம் யாரை நேசிக்கிறோமோ, எந்த நாட்டை சார்ந்திருக்கிறோமோ, அந்த நாடு தோல்வி அடைந்து விட்டது என்று சொன்னால் அதை ஏற்பதற்கு நம்முடைய உள்ளம் வருத்தப்படுகிறது, தயங்குகிறது. வெளிநாடுகளுக்கு சென்று இந்திய நாட்டினுடைய வீரர்கள் விளையாண்டு விட்டு வருகிறார்கள். வரக்கூடிய அந்த வீரர்கள் வெற்றி வாகையோடு நாட்டிற்கு திரும்பினால் மலர் மாலைகள் அவர்களை வரவேற்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டால், தோல்வி முகம் கொண்டு நாட்டிற்கு திரும்பினால் விமான நிலையத்திலே கிரிக்கெட் வீரர்களுக்கு பாதுகாப்பு போடுகிறார்களே, அழுகின தக்காளியும் கெட்டு போன முட்டையை ரெடியா கூடையில வச்சு உட்கார்ந்துருக்கான். தோத்துட்டு வந்துட்டியடா,
அதுலயும் பாகிஸ்தான் மாதிரி நாட்டில் போய் தோத்துட்டு வந்தா கேட்கவே தேவையில்லை. ஊடு வரைக்கும் பாதுகாப்போட AK-47 சொன்னோட கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வர வேண்டியது இருக்குது. தான் நேசிக்கிற ஒரு டீம் தோற்றுவிட்டது என்று சொன்னால், ஒரு விளையாட்டு வீரர் தோற்றுவிட்டால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. சாதாரணமாக ஒரு கிராமத்து ஊர்களில் திருவிழாக்களில் கோழி சண்டைகள் நடைபெறும். நான் கொண்டு வந்திருக்கிற கோழி இன்னொரு கோழி ஜெயிச்சிருச்சு, ஒரு கோழி தோத்துருச்சு, அந்த டீமை சார்ந்தவர்களுக்கு துக்கம் தாங்க முடியவில்லை. இப்படி ஒவ்வொரு ஊர்களிலும் தன்னுடைய தலைவர்களும் தான் நேசிக்கிறவர்களும் தோல்வியை தழுவுகிற பொழுது எல்லா மனிதர்களும் கவலை அடைவதை போன்று நபிகள் நாயகத்துடைய தோழர்களும் அவர்களுடைய ஒட்டகம் தோற்றுவிட்டதே என்று கவலைப்படுகிறார்கள். அதை உணர்ந்து கொண்ட நபிகள் நாயகம் தன்னுடைய தோழர்களை அழைத்து சொல்கிறார், தோழர்களே, உலகத்திலே உயர்ந்து செல்லுகிற எந்த ஒன்றும் அதை இறைவன் தாழ்த்தாமல் இருப்பதில்லை. எதை வேணாலும் கொண்டு வா, இவன் வாழ்க்கையில தோல்வியே கிடையாதுன்னு ஒருத்தனை காட்ட முடியாது. இவன் வாழ்க்கையில ஃபெயிலானதே கிடையாது காட்ட முடியாது. ஒரு நாள் வெற்றி என்றால் இன்னொரு நாள் தோல்வி, ஒரு நாள் தோல்வி என்று சொன்னால் இன்னொரு நாள் வெற்றி. வெற்றியும் தோல்வியும் சம அளவிலே பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்று சொல்லி தன்னுடைய தோழர்கள் புகழக்கூடிய நேரத்தில், தான் தோற்றுவிட்டதை நினைத்து கவலைப்படுகிற நேரத்தில், நான் தோக்கத்தானப்பா செய்வேன், நான் மனுஷன் தானே என்று சொல்லி புகழ் விரும்பாத வார்த்தைகளை அவருடைய வாயிலிருந்து வெளிவந்ததை அவருடைய வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அப்படியானால் இந்த அடிப்படையில் ஆய்வு செய்கிற பொழுது அவர் தனக்கு இறைவனிடமிருந்து செய்திகள் வந்தது என்று சொன்னாரு. அந்த வார்த்தை புகழுக்காக சொன்னதில்லை, மரியாதைக்காக சொன்னதில்லை, அந்தஸ்துக்காக சொன்னதில்லை என்று விளங்குகிறது, என்று விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதே போன்று சில பேர் சொல்வார்கள், புகழுக்கு விரும்ப மாட்டான், புகழ் தேவையில்லை, ஆனா காசு பணத்துக்கு விரும்பலாம்ல, நிறைய செல்வம் சேர்க்க வேண்டும், பெரிய கோடீஸ்வரனா உருவாகணும், சோத்துக்கு லாட்டரி அடிச்சுக்கிட்டு பல பேர் பார்க்கிறோம். இன்றைக்கு தலைவர்களாக மாறி போனதற்கு பிறகு பல ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதிகளாக உலா வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நம்ம தமிழகத்திலே பிரபலமான வழக்காடு சொற்கள் எல்லாம் உண்டு. சாதாரணமாக நாங்கள் கள்ள ரயிலேறி புறப்பட்டு வந்தோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இன்றைய தலைவர்கள். ஆரம்பத்தில் நாங்கள் சென்னைக்கு வந்து வருகிற பொழுது எங்களிடத்தில் டிக்கெட் எடுப்பதற்கு காசு இல்லை, ஒரு டீயை வாங்கி கொண்டு 2 பேர் கட்டிங் சாய் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட நாங்கள் இன்றைக்கு நாட்டின் தலைவர்களாக, கட்சிகளின் தலைவர்களாக, மாநிலங்களின் முதலமைச்சர்களாக இப்படியெல்லாம் நாங்கள் உருவெடுத்திருக்கிறோம். பல ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்காரர்களாக மாறி இருக்கிறார்கள். இப்படி பல பேர் இருப்பார்கள். சொத்து வத்துக்களுக்கு ஆசைப்பட்டு தலைவர்களாக கொள்கைகளை முன்னெடுத்து செல்வார்கள். ஒருவேளை நபிகள் நாயகமும் காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு இந்த கொள்கையை சொன்னாரா என்றால் அதுவும் இல்லை. அவருடைய வாழ்க்கையை ஆய்வு செய்து பார்த்தால் அவர் எந்த உள்நோக்கத்திற்கும் இதை சொல்லவில்லை, உண்மையைத்தான் சொன்னார், சத்தியத்தை தான் சொன்னார், சத்திய இறைவனிடமிருந்து வந்த வார்த்தைகளை தான் உலகத்திற்கு சொன்னார் என்பதை அழுத்தம் திருத்தமாக அவரது வாழ்க்கையினை படிக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆரம்பத்தில் இந்த கொள்கையினை சொல்வதற்கு முன்பு நபிகள் நாயகம் அந்த ஊரிலே மிகப்பெரிய கோடீஸ்வரர். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நபிகள் நாயகம் தன்னுடைய 25வது வயதில் வெளிநாடுகளுக்கு சென்று வியாபாரம் செய்து பல லட்சங்களை சம்பாதித்தார். லட்சமா சம்பாதித்ததோடு மட்டுமில்லை, அத்தோடு சேர்த்து 25வது வயதில் ஹதீஜா என்ற அந்த மக்காவிலேயே அவர் பிறந்த ஊரிலேயே ஹதீஜா என்ற பெண்ணை திருமணம் முடித்து அந்த பெண் வழியாகவும் பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் அவரை வந்து அடைகிறார். மக்காவிலே பெரிய கோடீஸ்வரனுக்கு அவர்தான். இந்த கொள்கையை சொல்வதற்கு முன்பு அப்படி இருந்த நபிகள் நாயகம் இந்த கொள்கையை சொல்ல ஆரம்பித்ததற்கு பிறகு எப்படி மாறி போனார் தெரியுமா? அவருடைய மனைவிமார்களில் ஒருவர் ஆயிஷா, அவர் சொல்லுகிறார், இந்த தனக்கு இறைவனிடமிருந்து செய்தி வருகிறது என்று சொல்ல துவங்கியதற்கு பிறகு இந்த கொள்கைக்காக தனது சொத்துக்களை எல்லாம் கொடுத்து 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 ஒன்றுமில்லாத ஓட்டாண்டியாக மாறி போடுகிற நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு. கொள்கையை சொல்வதற்கு முன்பு கோடீஸ்வரர், சொன்னதற்கு பிறகு என்ன நிலைமை தெரியுமா? நபிகள் நாயகத்துடைய பிற்கால வாழ்க்கையை அவருடைய மனைவி ஆயிஷா சொல்லுகிறார், நபிகள் நாயகம் அவர்கள் சல்லடையை கண்டதில்லை சாப்பிடுவதற்கு. சல்லடையை சல்லடை அரிக்கிறது, மாவு போட்டு அரிப்போமே, பட்டு போல மென்மையா எடுக்கிறதுக்கு, கோதுமைக்கு மத்த இடியாப்பம் சொல்றதுக்கெல்லாம் மாவு அறுத்துவாங்கல்ல, சல்லடை அரிக்கிறது. நபிகள் நாயகத்துடைய மனைவி சொல்கிறார், அவர் சல்லடையை கண்டதில்லை.
கண்டதில்லை என்றால் கண்ணால் கண்டதில்லை என்ற பொருள் இல்லை, கண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் பிற்காலத்தில் அவருடைய சாப்பாடு எப்படி இருந்தது என்று சொன்னால், நல்ல மாவை எடுத்து மெல்லிய முறையிலே அதை அரிப்பு தட்டால் சல்லடையால் அரித்து மென்மையான உணவை அவர் சாப்பிட்டதில்லை. அவருடைய சாப்பாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு குத்து கோதுமை அள்ளுவாரு, திருகையில போட்டு நல்ல திருகுவாரு. இப்பதான் கிரைண்டர் அது இதுன்னு வந்து இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு திருகைனா என்னன்னே தெரிய மறந்து போச்சு. பள்ளிக்கூடத்து புத்தகத்துல சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு, திருகைன்னு இப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னு. அந்த கொஞ்சம் காலத்துக்கு முந்தி உள்ள மக்களுக்கு தெரியும். நபிகள் நாயகம் கோதுமை எடுத்து திருகைக்குள்ள போட்டு இப்படி திருகுவாரு. திருகி அந்த கொஞ்சம் அரைஞ்சிருக்கும் அந்த கோதுமை, அரைஞ்சதை கையில் எடுப்பாரு. எடுத்தா உம்மியும் கோதுமையும் கலந்திருக்கும். அதை தனது கைகளில் வைத்து ஊதி விடுவார்கள். உம்மி பறந்துவிடும். அந்த மாவை எடுத்து தண்ணீர் ஊற்றி குழைத்து அப்படியே அதை உணவாக சாப்பிட்டு விடுவார். இதுதான் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை. ஒரு பெரும் கோடீஸ்வரராக இருந்தவர் இந்த கொள்கைக்காக பணம் காசுகளை எல்லாம் அள்ளி கொடுத்து இறுதியிலே ஒரு மென்மையான ரொட்டி சுட்டு சாப்பிடுவதற்கு வழி இல்லாத வாழ்க்கையைத்தான் அவரது இறுதி 10 ஆண்டு கால வாழ்க்கையில் அவர் அனுபவித்திருக்கிறார். அது மட்டுமில்லை, அவருடைய உணவை பற்றி இன்னும் சொல்கிறார்கள். அந்த காலத்தில் நாம் நல்ல ருசியை, இன்றைக்கு நாம் ருசியாக உணவு சமைத்து சாப்பிடுகிறோம், அன்றைக்கும் அப்படி உணவு சமைத்து சாப்பிடுவார்கள். வினிகர் ஒரு உணவு, இந்த உணவு பண்டங்களை புளிக்க வைக்கிறதுக்கு ஒரு சாமான் வச்சிருந்தாங்களே, கறியில ஊற்றுவாங்க, புளிச்சு போயிடும். பண்ணு ரொட்டி எல்லாம் தயார் பண்றவங்க புளிப்பதற்காக வேண்டி ஊற்றுவார்கள். ஒரு தடவை நபிகள் நாயகத்து முன்னிலையில கொஞ்சம் ரொட்டி வச்சிருக்கிறாங்க. ரொட்டிக்கு பக்கத்துல வினிகர் இருக்குது. வினிகர் ஒரு பெரிய சால்னா கிடையாது, சாம்பார் கிடையாது. சால்னாவிலையோ சாம்பார்லயோ ஊத்தி கொள்ளக்கூடிய ஒரு துணை சாதனம், அப்படிப்பட்ட ஒரு சாதனம் ஒன்று வைக்கப்படுது. தான் கையில இருக்கிற ரொட்டியை எடுத்து அந்த வினிகர்ல முக்கி வாய வைக்கிறார். வச்சுவிட்டு நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், இந்த சால்னா எவ்வளவு டேஸ்டா இருக்குது. எந்த சால்னா? சால்னா இல்ல, வெறும் வினிகரை முக்கி திங்கிறாரு. தின்னுபுட்டு சொல்றாரு, சால்னா டேஸ்டா இருக்குத. அவருடைய நாவுகளுக்கு இந்த வினிகர் ஒரு சால்னாவாக தெரிகிறது. எப்படி? அதை விட தாழ்ந்ததைத்தான் அதுவரைக்கும் சாப்பிட்டார். அதனால வினிகர் டேஸ்டா இருக்குது. அதை விட டேஸ்டான சாப்பிட்டவங்களுக்கு அது டேஸ்டா தெரியுமா? கறி குழம்பு மீன் குழம்பு ஆக்கி சாப்பிட்டவங்களுக்கு வினிகரை கொண்டு போய் வச்சா என்னடா இது தூக்கி குப்பையில போடுன்றோம். ஒன்றுமே சாப்பிடாதவருக்கு வினிகரை கொண்டு போய் கொடுத்தா கூட டேஸ்டா தெரியும். பிரியாணியும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தின்னவனுக்கு பழைய கஞ்சியை குடிச்சா மோசமா தெரியும். ஒண்ணுமே சாப்பிடாம பட்டினி கிடவனுக்கு பழைய கஞ்சியை கொடுத்தா கூட அமிர்தம் மாதிரி தெரியும். நபிகள் நாயகத்திற்கு ஒரு வினிகர் நல்ல சால்னாவை போன்று தெரிகிறது என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உணவிலே மிக மிக கீழ்நிலையிலே அவர் சாப்பிட்டிருக்கிறார் என்பதை பாருங்கள். அவருடைய உடையை பற்றி சொல்கிறார்கள். ஆடை விதவிதமாக அணிகிறோம். அவருக்கு அணிய கொடுப்பதற்கு அவருடைய தோழர்கள் 1000 பேர் இருந்தார்கள். ஆனாலும் நபிகள் நாயகத்துடைய ஆடை எப்படி இருந்தது தெரியுமா? ஒரே ஒரு போர்வை. பல வருடங்களாக அவரிடத்திலே இருந்த டிரெஸ் ஒரே ஒரு டிரெஸ். அந்த டிரெஸ் ஒரு போர்வை மட்டும்தான். அந்த போர்வையை முதுகுக்கு பின்னாடி தூக்கி பிடிப்பார். அவருடைய வலதுபுற நுனியை எடுத்து இடதுபுற தோல்பிச்சத்தில் போடுவார். இடதுபுற நுனியை எடுத்து வலதுபுற தோல்பிச்சத்தில் போடுவார். அப்படியே உடம்பு கவர் ஆகிக்கணும், ஃபில் பண்ணிடும். அதுதான் அவருடைய டிரெஸ். அதுலதான் சாப்பிடுவார். ஒரே ஆடையிலே தூங்குவார், ஒரே ஆடையிலே குளிப்பார், ஒரே ஆடையிலே வழிபாடு செய்வார். அந்த ஒரு ஆடையை கொண்டு பல மாதங்கள் பல வருடங்கள் அவருடைய வாழ்க்கை கழிந்திருக்கிறது. எப்படிப்பட்டவர்? ஆரம்பத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரர். இந்த கொள்கையை சொன்னதற்கு பிறகு அவருடைய சொத்து பத்துக்களை எல்லாம் இழந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அவருடைய வீட்டை பாருங்கள். பிற்காலத்தில் அவர் மதீனா என்ற ஊருக்கு, மக்காவில் அவர் பிறந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை அடித்து துரத்தி பக்கத்தில் இருக்கிற மதீனா என்ற ஊருக்கு வெளியேற்றி விட்டார்கள். அந்த நேரத்தில் மதீனாவில் அவர் சென்று கட்டிக்கொண்டு வாழ்ந்த அவருடைய வீட்டை பற்றி சொல்கிறார்கள். இரவு நேரத்தில் நபிகள் நாயகம் தொழுது கொண்டிருக்கிறார். குறுக்காக அவருடைய மனைவி படுத்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், முஸ்லீம்கள் தொழுகிற பொழுது நின்று கொண்டு சிறிது நேரம் தொழுவார்கள், பிறகு குனிந்து கொண்டு தொழுவார்கள், இறைவனை வணங்குவார்கள். பிறகு இந்த தலையை கொண்டு போய் தரையிலே வைத்து சிறிது நேரம் வணங்குவார்கள். அவ்வாறு தலையை கொண்டு தரையிலே வைக்க செல்கிற பொழுது இடையில குறுக்கில அவருடைய மனைவி படுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் என்ன பண்றாரு?
தலையை நெற்றியை கொண்டு போய் தரையில வைக்க முடியல. தனது கை விரல்களால் குறுக்கிலே படுத்திருந்த தனது மனைவியின் கால்களை குத்துகிறார். உடனே அந்த அம்மா காலை மடக்கிறாங்க. இவர் தலையை கொண்டு தலையில வைக்கிறாரு. வச்சுட்டு எழுந்து கொள்கிறார். இவர் எழுந்த பிறகு மீண்டும் அவருடைய மனைவி காலை நீட்டிக் கொள்கிறார்கள். ஏன் இந்த நிலைமை? இதை அவருடைய மனைவி தான் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். நான் படுத்திருப்பேன், காலை குத்துவாங்க, காலை மடக்கிக்குவேன், தொழுதுட்டு மேல போயிடுவாங்க, திரும்ப எந்திரிச்சு நின்ன உடனே நான் காலை நீட்டிக்குவேன். ஏன்? அவர்களுடைய வீடு அவ்வளவு சின்னஞ்சிறிய வீடு. ஒரு வீடுன்னா 4 பேர் 5 பேர் இருக்கிற மாதிரி இருந்தா தான் ஒரு வீடுன்னு சொல்லுவோம். 4 பேர் அவங்க வேலையை பார்க்கறதுக்கு வசதி இருந்தா தான் வீடுன்னு சொல்லுவோம். ஆனா நபிகள் நாயகத்துடைய வீடு ஒரு கோழிக்கூட்டை விட கேவலமாக 2 பேர் இருக்கிறாங்க. 2 வேலையை செய்ய முடியல அந்த இடத்துல. 2 மனிதர்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், ஒரு கணவனும் ஒரு மனைவியும் இருக்கிறார்கள். 2 பேரு 2 வேலையை செய்ய முடியல. இந்த அம்மா தூங்கினால் அவரால் தொழ முடியவில்லை, அவர் தொழுதால் இந்த பெண்மணியால் தூங்க முடியவில்லை. 2 பேர் ஒரே நேரத்தில் 2 வேலைகளை செய்ய முடியாத அளவிற்கு மிக சின்னஞ்சிறிய வீடு, ஒரு 10க்கு 10 கூட இல்லாத அளவு. இப்படிப்பட்ட வீட்டில் பல வருடங்கள் அவருடைய வாழ்க்கை நிறைந்திருக்கிறது. அதுல கூட இன்னும் கேட்கிறார். அந்த அம்மா சொல்லும் போது எங்க வீடு இப்படி இருந்துச்சுன்னு அவருடைய மனைவி சொல்லுகிற பொழுது இடையில ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. சரி, அவங்கதான் நெத்தியை கொண்டு போய் தரையில வைக்கிறதுக்கு வர்றாங்கல்ல, வர்றது உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்ச உடனே காலை மடக்கிக்க வேண்டியதானே, எதுக்கு அவர் கையை வச்சு குத்துற வரைக்கும் வெயிட் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவருடைய மனைவி சொல்கிறார்கள், அந்த நாட்களில் எங்களின் வீடுகளில் விளக்கு கிடையாது, லைட் கிடையாது. எப்படி வீடு பாருங்க, லைட்னா இன்னைக்கு இங்க கிடைக்கிற மாதிரி 500 வால்ட் 1000 வால்ட் பல்பா, ஹாலோஜன் விளக்கா, டியூப் லைட்டா? ஒரு சின்னஞ்சிறிய மண் சீடிகையில கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதுல பத்த வைக்க ஒரு திரிய போட்டு பத்த வச்சிருப்பாங்க. அந்த விளக்கு கூட எரிக்க முடியாத அளவிற்கு நாங்கள் ஏழ்மையில இருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு தான் இந்த கொள்கையை சொன்னார் என்று ஒத்துக்கொள்ள முடியுமா? இப்படி பல கோணங்களில் அவருடைய வாழ்க்கையை ஆய்வு செய்து பார்த்தால் அவர் தன்னை இறைவனின் தூதர் என்று சொன்னது புகழுக்காக அல்ல, மரியாதைக்காக அல்ல, ஆட்சி அதிகாரத்திற்காக அல்ல, காசு பணத்திற்காக அல்ல, மற்றவர்களை விட தனித்து நிற்க வேண்டும் என்ற சிந்தனைக்காக அல்ல, உண்மையைத்தான் சொல்லி இருக்கிறார், நேர்மையைத்தான் சொல்லி இருக்கிறார், சத்தியத்தை தான் சொல்லி இருக்கிறார், இறைவனிடமிருந்து வந்த வார்த்தைகளைத்தான் இந்த உலகத்திற்கு அவர் அரும்பாடுபட்டு சொல்லி இருக்கிறார் என்பதனை அவருடைய வரலாற்றை ஆய்வு செய்து பார்த்துவிட்டு இவர் இறைவனின் தூதர்தான் என்று நாங்கள் நம்பி அவர் என்ன சொன்னாரோ, அவர் எப்படி வாழ்ந்தாரோ, எப்படி வாழுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டாரோ அந்த வாழ்க்கையினை இஸ்லாம் என்ற பெயரிலே இன்றைக்கு நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதுதான் இஸ்லாத்தை பற்றி உண்டான இப்போதைக்கு சொல்ல முடிந்த ஒரு சிறிய அறிமுகம். அடுத்து உங்களுடைய கேள்விகளுக்கு நாம் செல்வோம். டிஎன்டிஜே வீடியோ விசன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ₹20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ₹75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விசன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, மனசன் ஏன் படைக்கப்பட்டான்? மனசன் படைச்சு அவன் ஏன் ரோட்ல கிடந்தாலும் எடுத்துட்டு போக மாட்டேங்கிறான்? அடிபட்டு ஓடப்பட்டு படுத்திருந்தா அவனை ஏன் பார்ப்பான்னு போலீஸ்காரன் கேட்பான், அவன் கேட்பான், இவன் கேட்பான். மனசனுக்குள்ள ஒரு அலர்ஜி, கேள்வி கேட்காதுக்கு முன்னாடி அவனை தொட்டாலே நமக்கு பயமா இருக்குதே அப்படிங்கிற ஒரு அலர்ஜி. அவன் ரத்தத்தை பார்த்தாலே ஓடுறான். அந்த அளவுக்கு அவனுக்கு என்ன அந்த அளவுக்கு வெறுப்பு. மனசனா ஏன் மதிக்க மாட்டேங்கிறான்? அந்த அளவுக்குள்ள அந்த மனசனுக்கு இருக்கிற அறிவு தான் நமக்கும் இருக்குது. அந்த அறிவை கொண்டு நீயே அவனை காப்பாற்ற மாட்டாங்கிற. அப்படியே அவன் இல்லாமல் ஒரு டாக்டர் அந்த மாதிரி நினைச்சிட்டு போறாப்படி. டாக்டர், கலெக்டர் யார் இருந்தாலும் அவன் அடிப்பட்ட எனக்கு வழி விட நான் போறேன், நான் போயிட்டு அவன் எங்கேயும் போய் சாயும் அப்படின்னு போறான். இதுக்கு விளக்கத்தை
இஸ்லாம் மட்டுமில்ல எல்லா நாடுகளுமே என்னன்னு சொல்ல நினைக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு தாழ்த்தப்பட்ட மனசனால பார்க்காம, ஒரு நடுத்தரமான மனசனால பார்க்காம அடிக்கடி கிடந்தா அவனை அப்படியே விட்டு போட்டு போற கொள்கையை நம்ம எங்க பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த நிலப்பாடு மாறி ஒரு மனசனா வாழணும். அவன் ஏன் மனசனா அங்க மதிக்க மாட்டாங்கிறான்? அவங்கிட்ட இருக்கிறவங்க தான் நம்ம கிட்ட இருக்குது. அவன் 10,000 கோடி வச்சிருந்தாலும் என்ன மனசனா ஏன் மதிக்க மாட்டாங்கிறான்னு சொல்லி கேளுங்க. அப்படி மனசனை மதிக்கிறான் தான் மனசனா இறைவன் படைச்சாங்கிறவருக்கு எண்ணம் பாரு. மனசனை மதிக்காம அவன் தானா பிரிஞ்சாங்கன்னா அவன் போற மிரத்துக்கு சமமானவா நான் அடிச்சு சொல்றேன். சகோதரர் கோவிந்தராஜ் என்ன கேட்கிறாருன்னா, மனுஷனை இறைவன் ஏன் படைச்சான்? ஏன்னா அவர் சொல்ல வர காரணம், மனுஷன் ஒத்தாசையா உலகத்துல கொடுத்து வாங்கி அடுத்தவனுக்கு உதவி செஞ்சு அப்படித்தானே இருக்கணும். ஆனா உதவி செய்ய மாட்டேங்கிறானே. மனுஷன் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உணர்வு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. அதுக்கு ஒரு நிதர்சனமான எடுத்துக்காட்டு சொன்னார். நம்ம வாழ்க்கையில எல்லாரும் கண்டு அனுபவித்திருக்கிற எடுத்துக்காட்டு. யாராவது ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு ரத்தம் ஓடும், கூடி நின்று வேடிக்கை பல ஊர்களில் பார்க்கிறோம், பல இடங்களை நாம பார்த்து அனுபவிச்சிருக்கிறோம். கூடி நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. தூக்கிட்டு போவோமே, ரத்தம் போகுது, உயிர் போயிருவானே, ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுவோமே. 90% மக்களுக்கு அந்த உணர்வு வர்றதே இல்லை. ஒரு காலம் வந்தாலும் பல பேர் என்ன பண்றாங்க, உதவி செய்யணும் நினைப்பு வருது. ஆனா கேடு கட்டு போன இன்னைக்கு நம்முடைய காவல்துறையுடைய தேவையற்ற அடக்குமுறைகள், தேவையற்ற சட்டத்திட்டங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவனை கூட உதவி செய்ய விடாமல் தடுக்கிறது. உதவி செய்யணும் தூக்கிட்டு போயிட்டா முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அங்க வா இங்க வா கோர்ட்டுக்கு வா அதுக்கு வா இதுக்கு வா அழைச்சு எடுத்து ஏண்டா இவனுக்கு நாம உதவி செஞ்சோம் என்று நினைக்கிற அளவிற்கு அவனை ஒரு பாடா படுத்தி விடுறாங்க. அப்படியே படுத்தினாலும் நாம மனிதர்களா இருக்கணும். மனுஷங்கிறவ சொல்லுவாங்கல்ல, சோசியல் அனிமல், ஒரு சமூக விலங்கு. தனிச்சு வாழ்ந்துட முடியாது, அடுத்தவனை சார்ந்துதான் உலகம். நான் மட்டுமே என்னோடு தண்ணீரை பெற்றுக் கொள்வேன்னா உலகத்தில் எந்த மனுஷனும் அப்படி இருக்க. நான் அடுத்தவனுக்கு உதவி செய்யணும், அடுத்தவன் எனக்கு உதவி செய்யணும், அப்படித்தான் உலகத்தை படிச்சிருக்கிறான். நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யலாட்டி அடுத்தவன் எப்படி உங்களுக்கு உதவி செய்வான்? நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் பிறர் எப்படி நமக்கு உதவி செய்வார்கள்? சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, வினை விதைத்தவன் வினை இருப்பான். நாம நல்லது செஞ்சா நமக்கு நல்லது கிடைக்கும். நாம ஒருத்தருக்கு உதவி செஞ்சா நமக்கு ஒருத்தர் உதவி செய்வாங்க. நாம யாருக்கு எந்த ஒரு உதவி செய்யாம நான் உண்டு வேலை உண்டுன்னு சுயநலமா மனிதநேயம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. எல்லா மதமுமே எத்தான் சொல்லும், மனிதநேயத்தோடு வாழணும், மனுஷனா மதிக்கணும், அடுத்த மனுஷனை கஷ்டப்படுத்த கூடாது, சிரமப்படுத்த கூடாது. அவனுக்கு ஒரு தேவையோ சிரமமோ கஷ்டமோ ஏற்பட்டா அந்த கஷ்டத்தை துடைக்கிறதுல பக்கத்தில் உள்ளவன் முன்னிலையில நிக்கணும். இஸ்லாம் அது ரொம்ப ரொம்ப வலியுறுத்து. அடுத்த மனுஷங்களை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, அத்தீனும் அந்நசீஹா. இஸ்லாத்தை பத்தி சொல்லும்போது சொன்னாங்க, இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கம் இருக்குது, இந்த மார்க்கத்துக்கு டெபினேஷன் என்ன தெரியுமா? விளக்கம் இலக்கணம் என்ன தெரியுமா? அடுத்தவர் விஷயத்தில் நன்மையை நாடு, அதுதான் மார்க்கம். ஒரே வார்த்தையில சொன்னாங்க. இஸ்லாத்தை ஒரு வரியில நீங்க புரிஞ்சுக்கிறதா இருந்தா அடுத்தவனுக்கு நல்லது நினை, நல்லது நாடு, அதுதான் இந்த மார்க்கம். அப்படி நினைச்சா நீ மார்க்கத்தில் இருக்கிற, இஸ்லாத்தை பின்பற்றுற எந்த அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால முஸ்லீம்கள் இதுல கூடுதல் கவனம் செலுத்தணும். மற்றவங்களும் பிறருக்கு உதவி செய்து அதன் மூலமாக நாமும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை தேடணும். என்னோட பெயர் சரவணன், வாய்ஸ் கம்பெனி பகுதியிலிருந்து வந்திருக்கேன். நான் பிறந்தது இந்துவா, ஆனா வளர்ந்ததெல்லாம் இஸ்லாமிய சகோதரர்களோட இணைஞ்சுதான். நான் படிச்சது பூரா எனக்கு 12 வயசுல இருந்தே அரசியல் இன்ட்ரெஸ்ட் தான். எனக்கு தெரிஞ்சது பூரா அரசியல் தான், நாட்டு நடப்பு தான். நம்ம நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திற்கு முக்கிய பங்கு வகித்தவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி வரலாற்று என்ன கொடுத்திருக்குன்னு சொன்னா அதிகப்படியான இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில பார்த்தோம்னு சொன்னா, ஒரு இஸ்லாமிய குழந்தை அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தையை பார்த்த உடனே ஒரு சில சமூக விரோதிகள் போல இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்க, ஒருவேளை தீவிரவாதியோட குழந்தையா இருக்குமோ அப்படின்னு. இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய ஒட்டுமொத்த மக்கள் தொகை எண்ணிக்கையில பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப அதிகப்படியா தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு தொழிற்சாலையில இஸ்லாமியர்கள் வேலை செய்யறாங்கன்னு சொன்னா 1000 பேர் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலை பார்த்தோன்னு சொன்னா இஸ்லாமிய பெண்களோ ஆண்களோ பார்த்தோம்னா மிகவும் குறைவான எண்ணிக்கை, 100ல ஒரு 2% 3% இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும் சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறை. இன்னொரு பார்த்தோம்னு சொன்னா இப்போ ரத்த தானம்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா
அதிகப்படியா ரத்த தானம் பண்றதும் கண் தானம் பண்றதும் இஸ்லாமிய சகோதரர்கள் தான். மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களும் மற்ற மதத்தை சேர்ந்தவங்களும் கிடையாது. ஆனாலும் பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாமியர்கள் அப்படின்னா ஒரு பயந்த சுபாவத்திலேயே, அதாவது பார்க்கக்கூடிய ஜனங்க மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க மற்ற மதத்தை சேர்ந்தவங்க வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே மற்றவங்க பார்த்து பயப்படக்கூடிய அளவுல தான் நடந்துக்கிறாங்களே தவிர சமூகத்துல எல்லாருமே சமந்தான் அப்படின்ற அளவுக்கு வர்றதில்லை. ஆக இன்றைக்கு இந்த சபைக்குள்ள வந்திருக்கக்கூடியவர்களும் எதிர்வரும் காலகட்டங்களில் பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் சமூகத்தில் சம உரிமைக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடிய விரைவிறேன். நன்றி, வணக்கம். சகோதரர் சரவணன் அவங்க கேள்வி எதுவும் கேட்கல. ஒரு அறிவுரையா, முஸ்லீம்கள் வந்து ரொம்ப பின்னங்கி தான் நிக்கிறாங்க, நிறைய இடத்துல புறக்கணிக்கப்படாது. அது உண்மை. நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்க தேவையில்லை. ஏதோ ஒரு இஸ்லாமியில புகழ்ந்து பேசுறதால நினைச்சுக்க முடியாது. ரத்த தானம் கொடுக்குறவங்க முஸ்லீம்கள் தான் ரொம்ப அது நடப்புல தான். நம்ம கவர்மெண்ட் அடிப்படையில் கூட, அரசாங்க பதிவேட்டினுடைய சட்ட அடிப்படையில் கூட கடந்த 2-3 ஆண்டுகளாக ரத்த தானம் கொடுத்தவருடைய பட்டியலை எடுத்து பார்த்தா, அமைப்புகளை எடுத்து பார்த்தால், எங்களுடைய இந்த அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகத்திலேயே அதிகமாக ரத்த தானம் கொடுத்த அமைப்பு எங்கள் அமைப்பு தான். இது மாதிரி நிறைய செஞ்சு கொண்டு இருக்கிறோம். முதலிடத்துல தமிழகத்திலே அதிக ரத்த தானம் செய்தவர்களுடைய அந்த அமைப்புல முதலிடத்துல இருக்கிற அமைப்பு எங்களுடைய அமைப்பா இருக்கு. இப்படிதான் நடக்கு. ஆனாலும் மக்கள் தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறாங்க. இன்னும் பல இடங்கள்ல புறக்கணிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க முஸ்லீம்கள். அது வருங்காலத்தில் மாற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். நல்ல ஒரு கோரிக்கை. எல்லா மக்களும் இதனை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் இன்னும் சந்தோஷமாகவும் சுபிட்சமாகவும் நமக்கு இடையில ஒரு நெருக்கம் வளர்வதற்கு அது உபயோகமாக இருக்கும். என் பேர் விஜயகுமார் சார். இப்போ இஸ்லாமிய மதம் கணக்கெடுத்தா இந்தியாவில வந்து ரொம்ப காலமா இருக்காங்கன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு வந்து ஓட்டுரிமை வந்து எல்லா பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்தியாவில தாங்க. உதாரணத்துக்கு ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எடுத்துக்கணும்னு வச்சுங்க, பாகிஸ்தான் வின் பண்ணாதான் ஒரு சில பேர் சப்போர்ட் பண்றாங்க. ஏன் சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க? சகோதரர் விஜயகுமாருடைய கேள்வி என்னன்னா, முஸ்லீம்கள் இந்த நாட்டை சார்ந்தவங்க தானே, பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு மேட்ச் நடந்தா பாகிஸ்தான் ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன? சில பேர் ஆதரிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல இயலாது. முஸ்லீம்கள் சில பேர் பாகிஸ்தானை ஆதரித்து கோஷமிடக்கூடியவர்கள், அவங்க ஜெயிச்சுட்டா மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறவங்க, அவங்க தோற்று விட்டா அதற்காக வருத்தப்படுகிற சில பேர் இருக்கிறார்கள். ஆனால் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விளையாட்டை வந்து நாம தேசபக்தியோட சம்பந்தப்படுத்துறதுனால தான் இந்த கேள்வி வருது. கிரிக்கெட்டுங்கிறது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டுக்கும் தேசபக்திக்கும் இந்த சம்பந்தம். தேசபக்தினா தேசத்துடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டுகள் தான் தேசபக்தன். தேசத்துடைய விடுதலைக்காக பாடுபட்டால் தேசபக்தன். தேசத்தை எதிர்க்கிற யாரேனும் அநியாயமாக தாக்க வந்தால் அதை எதிர்த்து நின்று போராடினால் அவன் தேசபக்தன். இது தேசபக்திக்கு அளவுகோல். ஒரு 11 பேர் இந்த பக்கம் 11 பேர் அந்த பக்கம் 11 பேர் போய் நின்று விளையாடும் போது அதுல ஒரு நாட்டை ஆதரிச்சதுனால தேசபக்தி இல்லைன்னு நினைக்கிறது அது ரொம்ப பெரிய தப்பு. தேசபக்திக்கு அளவுகோலா வைக்கவே கூடாது. விளையாட்டை பார்க்கணும். விளையாட்டுங்கிறது ஜெயிக்கிறவங்க யாரும் அவங்க பல பேர் ஆதரிப்பாங்க. ஏன் இந்த விளையாட்டை விடுங்க, பாகிஸ்தான் கிரிக்கெட்டை விடுங்க. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிற மக்களே பல பேர்த்த கேட்டா கராத்தே, குங்ஃபு, இதுல உங்களுக்கு பெரிய நீங்க பிடிச்ச நாடு எது, உங்களுக்கு பிடிச்ச வீரர் யாரு கேட்டா யார சொல்லுவோம்? சீனாவை தான் நம்ம கை காட்டுவோம். புரூஸ்லீமோ இன்னும் 2-3 பேர் சீனாவில் இருந்தாங்க, அவங்கள தானே சொல்லுவோம். அப்ப புரூஸ்லி ஆதரிக்கிறவங்க வந்து இந்தியாவை சீனாவுக்கு அழகு வச்சுன்னு அர்த்தமா? ஏன் நீ புரூஸ்லி ஆதரிச்சுன்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். அவன் நல்ல விளையாடுறான், நல்ல கராத்தியில திறமை பெற்றிருக்கிறான், நல்ல குங்ஃபு படிச்சிருக்கிறான், நல்ல விளையாடுறானான்னு பார்த்து ஆதரிக்கணுமே ஒழிய ஒரு நாட்டை அளவுகோலாக வைத்துக் கொண்டு விளையாட்டிற்கு தேசபக்தி நீங்க சம்பந்தப்படுத்தவே கூடாது. ஆனால் ஏதோ நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு கெட்ட நிகழ்வு நாட்டினுடைய பிரதமர் முதற்கொண்டு சாதாரண குடிமகன் வரைக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை, ஒரு எண்ணம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சென்ற தடவை பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியில் பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர் ஒரு தடவை பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு மேட்ச் நடக்குது. அப்போ அவர் அன்னைக்கு சொல்றார், மறுநாள் சொல்றார், நேற்றைய தினம் மேட்ச் நடக்கும் போது எனக்கு ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு, நெஞ்சம் படபடப்பா இருந்துச்சு. காலையில விளையாட்டு ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் நான் சாப்பிடுறதுக்கு அதுக்கு எதுக்கு எந்திக்கல, மேட்ச் டிவி முன்னாடியே உட்கார்ந்துருந்தேன். நாட்டுடைய பிரதமர் சொல்ல கேள்வி கேட்டுக்கணும், கேவலமா இல்ல? ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை இருக்கு, எத்தனை கோடிக்கணக்கான மக்களுடைய பிரச்சனை இருக்குது. பாகிஸ்தானும் இந்தியாவும் மோதிச்சா அது இவருக்கு ஏன் உனக்கே படபடுப்பு? சைனா மோதுமையே படபடுப்பு வரல, மத்த இங்கிலாந்து மோதுமையே படபடுப்பு வரல, வரக்கூடாது. என்ன பண்ணிவிட்டாங்க? பாகிஸ்தான் எதிரி நாடு, அது ஒரு முஸ்லீம்கள் துரோக நாடு,
இந்தியாவுக்கு எதிரான நாடு, அதனால அதை ஆதரிக்கிறவன் இந்தியாவுக்கு எதிரி என்ற ஒரு தப்பான சித்திரத்தை கடந்த காலத்தில் ஆட்சியாளர் உருவாக்கி விட்டார்கள். தேசபக்திக்கு அதை நீங்க அளவுகோலா வச்சு பார்த்தா அது தப்புதான். இன்னும் சொல்ல போனா தேசபக்திக்கு அளவுகோலா நீங்க கிரிக்கெட்ல வெற்றி தோல்வியை தீர்மானிக்க வைக்கிறீங்க. ஆனா உண்மையில அதுல விளையாடுறாங்கள அந்த வீரர்கள் யாராவது தேசத்துக்கு விளையாடுறாங்களா? நீங்க நினைக்கிறீங்க நம்ம தேசத்துக்கு வெற்றி, நம்ம தேசம் ஜெயிச்சிருச்சு, இந்தியா ஜெயிச்சிருச்சு, அதுல விளையாடுற எந்த பெயராது இந்தியாவுக்காக விளையாட ஒருத்தர் நாடு எல்லாம் காசுக்கு சூதாட்டம் போய் நல்லா தெரியுது, நல்ல சூப்பரா பால் வருது, அடிச்சா சிக்ஸர் தள்ளலாம், டொக்குன்னு அடிச்சுட்டு கீழே ரன் அவுட் ஆகலாம். ஏண்டா ஏந்த கூத்து? ஏற்கனவே வாங்கின காசு விளையாடு. நீ ஜெயிச்சா 5 கோடி, தோத்தா 10 கோடி பேரும் பேசுறான். 10 கோடி தான் பெருசா தெரியல, உங்க நாட்டுடைய கௌரவம் பெருசா தெரியல. எத்தனை பேர் பிடிச்சா? எந்த நாடு விதி விலக்கலையே. இங்கிலாந்து மாட்டிச்சு, ஆஸ்திரேலியா மாட்டிச்சு, இந்தியா மாட்டிச்சு, பாகிஸ்தான் மாட்டி, எந்த நாடு மிச்சமாச்சு? எல்லா பேரும் சூதாட்டத்துக்கு காசு விளையாடிட்டு இருக்கிறான். நாம நினைக்கிறோம் என்னமோ அவங்க நாட்டுக்கு விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மக்களை மாதிரி, இந்த முஸ்லீம் சமுதாயத்தை மாதிரி, இந்த தேசத்துக்கு நாட்டுக்கு உயிரை கொடுத்து பாடுபட்டவங்களுடைய நான் பெருமைக்கு சொல்லல, மற்ற சமுதாயத்து மக்களை இழிவுபடுத்துறேன் சொல்லல. வரலாற்று ஆதாரங்கள் இருந்து இன்றைய நிகழ்காலம் வரைக்கும் அவருடைய நிகழ்வுகளை வச்சு சொல்றேன். தேசத்துக்காக உசுறு கொடுத்து பொருள் கொடுத்து பாடுபட்ட மக்கள், தேசத்தின் மீது பற்று வைத்த மக்கள் இந்த சமுதாயத்துக்கு கூட யாரையும் கொண்டு நிப்பாட்ட முடியாது. சுதந்திர போராட்டத்தில் எங்களுடைய சதவிகிதத்திற்கு மேலாக பங்களிப்பு செய்த கூட்டம் இது. பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள் ஒத்துக்கொண்ட செய்தி இது. சுதந்திர போராட்டத்தை விடுங்க, போன ஆட்சியில கார்கில் யுத்தம் நடந்துச்சுல, கார்கில் போராட்டம், கார்கில் வெற்றி வீரர் வாஜ்பாய் பயங்கரமா போக்கஸ் பண்ணாங்க. நாடு ஒளிர்கிறது, கார்கிலில் ஜெயித்து விட்டார். ஆனா அத மாதிரி கேவலம் வேற ஒண்ணு கிடையாது. தெரியுமா? கார்கில்ங்கிறது நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு இடம், ஒரு உயர்ந்த மலை உச்சி. பாகிஸ்தானில் இருந்து 600 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவின் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு ஒரு ஆக்கிரமிப்பு கூட்டம் ராணுவத்தை, பீரங்கிய, இன்னொரு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு 600 கிலோமீட்டர் இந்திய எல்லைக்குள்ள வந்திருக்கிறான். இவன் தூங்கிட்டு இருந்திருக்கிறான். 600 கிலோமீட்டர் உள்ள நடந்து வாகனத்துல வண்டியில இவனுக்கு தெரியவே இல்லை. கார்களுக்கு வந்த பிறகுதான் பாகிஸ்தான் வார உள்ள வந்துட்டான். அப்பதான் அது ஒரு கேவலமா இல்லையா? எல்லையிலேயே தடுத்து நிறுத்தணுமா இல்லையா? ஒரு அரசாங்கம், ஒரு சக்தியுள்ள அரசாங்கம், நல்ல உளவுத்துறையில கைகள்ல வச்சிருக்கிற ஒரு அரசாங்கம் நாட்டினுடைய எல்லையை பலப்படுத்தணுமா இல்லையா? 600 கிலோமீட்டர் உள்ள வர்றான். அதுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கிறான், ஆஹா பாகிஸ்தான் உள்ள வந்துட்டான், நாட்டு மக்களை உதவி செய்யுங்க, வீரர்களை போராட போங்க. போய் போராட்டம் நடக்குது. இந்த பக்கம் இருந்து வீசுறாங்க, துப்பாக்கி சுடுறாங்க, அந்த பக்கம் இருந்து துப்பாக்கி சுடுறாங்க. பல முனைகளிலும் தாக்குதல் நடக்கிறது. இறுதியாக இறுதிக்கட்ட தாக்குதல் கார்கில் என்ற அந்த மலை உச்சி, அந்த உச்சியில நேருக்கு நேர் சண்டை போடணும். துப்பாக்கி சூடுலாம் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறியாச்சு. மேல இருக்கிறவன மூஞ்சுக்கு மூஞ்சி நேருக்கு நேரா சந்திச்சு அவனை பிடித்து துப்பாக்கி சூடு நடத்தி சண்டையிட வேண்டிய கடைசி கட்டம். ராணுவத்தில் எத்தனையோ ரெஜிமெண்ட்கள் இருக்கு, எத்தனையோ பிரிவுகள் இருக்குது. டாக்டர் ரெஜிமெண்ட் உண்டு, இன்ஜினியர் ரெஜிமெண்ட் உண்டு, மேஸ்திரிகள் ரெஜிமெண்ட் உண்டு. இப்படி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கு ரெஜிமெண்ட் உண்டு. நாட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை ராணுவத்தை கொண்டு இறக்குறாங்க. எப்படி நாட்டுக்குள்ள திடீர்னு ஒரு அவசர கால பிரச்சனை, ரோடு போடணும். போர்க்காலத்தில் கடந்த வருஷங்கள கடந்த காலத்தில் இந்தியாவில் பார்த்திருக்கிறோம். 1 வருஷம் 1.5 வருஷமா போடுற ரோட ராணுவம் 4 நாள் 5 நாள்ல போட்டு கொடுக்கும். 5 வருஷம் கட்டுற பாலத்தை 5 மாசத்துல கட்டி கொடுத்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் அப்படி எல்லாம் நடந்திருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியான செட்டப்புகள் ராணுவத்தில் இருக்கும். நாட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா உடனே ராணுவம் அதை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கும். அப்படிப்பட்ட பல்வேறு பிரிவுகளில் ஒரு பிரிவு முஸ்லிம் ரெஜிமெண்ட், முஸ்லிம் பிரிவு. நேருக்கு நேராக கடைசியா எதிருக்கு மூஞ்சுக்கு மூஞ்சி சண்டை போட்டு பாகிஸ்தானில அடிச்சு விரட்டி துரத்தி அவனை சாகடிச்சு நாட்டுக்கு வெற்றி வாகை வாங்கி கொடுத்த ரெஜிமெண்ட் எந்த ரெஜிமெண்ட்? முஸ்லீம் ரெஜிமெண்ட். வேற எந்த ரெஜிமெண்ட் போல ஏத்தாப்புல இருக்கணும் பாகிஸ்தான் முஸ்லீம். நீ முஸ்லீமாவே இருந்தாலும் சரி, என் நாட்டை அபகரிக்க வந்தா,
என் நாட்டை தாக்க வந்தா, என் நாட்டுடைய ஒற்றுமையை குலைக்க வந்தா, அதை நாங்க பொறுத்துக்க மாட்டோம். நேருக்கு நேரம் பேஸ் பண்ணி நாட்டுக்கு வெற்றியை வாங்கி தந்த சமுதாயம் ரெஜிமெண்ட் முஸ்லீம் பிரிவு. இந்த அளவுக்கு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தேசம்னா வேற யாரும் எங்களுக்கு முன்னுதாரணம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உசுர கொடுத்து நிக்கிறோம். அதனால பாகிஸ்தானை பொறுத்த ஒரு விளையாட்டுக்கு பாகிஸ்தான் நான் கேட்கிறேன், இவனையும் கேட்க வேண்டியது இருக்கு. முஸ்லீம்களை நீ ஏன் அவனை போட்டு ஆயிருக்க? அவனை விட சூப்பரா விளையாடுற ஆட்கள் எத்தனையோ நாட்டில் இருக்கிறாங்க. வெறுப்பேற்ற வேண்டிய பல பேர் ஆதரிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்க தோழர்கள் சில பேரை உங்களுடைய நடவடிக்கை வெறுப்பேற்றுது. நீ அவனை ஆதரிச்சாலும் கேடுகிட்ட பார்த்து ஆதரிக்க, வேற யாரை ஆதரிச்சாலும் சூதாட்டத்தை ஆதரிக்கிற. அதனால நீங்கள் ஆதரிப்பதும் தவறு. அதை தேசபக்தியோடு முடிச்சு போட்டு நீங்கள் ஏன் பாகிஸ்தானை ஆதரிக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்பதும் தவறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா கோளாறு வராது. டிஎன்டிஜே வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள். சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், டிஎன்டிஜே ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் எம்ஐ சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கடையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்கரம் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. கிருபாகரன், மேட்டுப்பாளையம். எனக்கு 2 கொஸ்டின் நான் கேட்கிறேன். நான் புனித ஹஜ் பயணம் போறாங்க, அது புனித ஹஜ் பயணம் போறது அது என்ன அங்க பவர் இருக்கு, அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெளிவா தெரியாது. அது ஒண்ணு. இன்னொன்னு மதரசா பள்ளிகள்னு ஒரு பக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த மதரசா ஸ்கூல்ஸ் அதோட நோக்கம் என்ன? இந்த 2 கொஸ்டின் தான் சார். அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, அதாவது ஹஜ்ஜுக்கு போறீங்களே, ஹஜ்ஜுக்கு போறவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஹஜ்னா வசதி படைத்தவர் இஸ்லாத்துல பொருளாதார ரீதியாகவும் இந்த சவுதி அரேபியாவில் இருக்கிற மக்கா என்ற அந்த இடத்திற்கு சென்று வருவதற்கும் யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அவர் தன்னுடைய ஆயுளில் ஒரு தடவை ஏனும் அந்த இடத்திற்கு சென்று சில வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டு வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எதனால என்று சொன்னால், முதல்ல அந்த பள்ளிவாசலுக்கு என்று தனி சிறப்பு இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களையும் விட அந்த பள்ளிவாசல், அங்க இருக்கிறது பள்ளிவாசல் தான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க போட்டோல எல்லாம் பார்த்திருப்பீங்க, டிவியில பார்த்திருப்பீங்க, ஒரு கருப்பு கலர்ல துணி கட்டி வச்சிருப்பாங்க. அது கல்லோ சமாதியோ வேற ஒன்றும் கிடையாது, பள்ளிவாசல் தான். பள்ளிவாசல் உலகத்திலேயே இறைவனை வழிபட வேண்டும் என்பதற்காக வேண்டி கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் என்ற தகுதியை அது பெறுகிறது. அதனால் முதல் பள்ளிவாசல் என்ற அடிப்படையில் நாங்கள் அதன் மீது அதிகமான மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறோம். இரண்டாவது, அங்க போறதுக்கான காரணம் என்னன்னா, அது ஒரு உலக ஒற்றுமை மாநாடு, ஒரு சாதாரண நோக்கம் இல்லை. உலகத்தில் இன்றைக்கு எல்லா நாடுகளிலையும் தீர்க்க முடியாமல் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஏற்றத்தாழ்வுகள் என்ற பிரச்சனை. ஒவ்வொரு நாட்டிலே ஒவ்வொரு விதமான ஏற்றத்தாழ்வு. நம்ம இந்திய நாட்டிலே ஜாதிய ஏற்றத்தாழ்வு, நான் பெரிய சாதி, நீ கீழ் சாதி, நீ தீண்டாவன், நீ தீண்டத்தகாதவன் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் தொடர்பு படுத்தி ஒருவனை கீழாக்கி மனிதனை மனிதனாக மதிக்காமல் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சாதிய ஏற்றத்தாழ்வு நமது தேசத்திலே பல ஆயிரம் வருடங்களாக நடந்து வருகிறது. இதை ஒழிப்பதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனையோ விதமான சட்ட திட்டங்களை வகுத்திருக்கிறது. ஆனால் இன்று வரைக்கும் இந்த சாதிய தீண்டாமை ஒழிந்த பாடில்லை, சாதிய ஏற்றத்தாழ்வு தீர்ந்த பாடில்லை. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஸ்கூல் புத்தகத்தையும் படிச்சு தொடர்ந்து பார்த்தோம்னா முதல் பக்கத்துல தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பெரிய பாவம் என்ற அடிப்படையில் மாணவர்களுடைய கண்களில் படுகிற விதமாக எழுதி வைத்து அதை ஒழிப்பதற்கு அரசாங்கம் பாடுபடுகிறது. ஆனால் ஒழிக்க முடியவில்லை. அதே போன்று அமெரிக்காவிற்கு சென்றால் அங்கே நிறத்தின் அடிப்படையில் உண்டான பேதமை, நான் வெள்ளை நிறத்தவன், நீ கருப்பு நிறத்தவன், வெள்ளையன் உயர்ந்தவன், கருப்பன் தாழ்ந்தவன் என்று சொல்லி அங்கே ஒரு ஏற்றத்தாழ்வு. இப்படி உலகின் பல நாடுகளிலும் இனத்தால், மொழியால், தேசத்தால், நிறத்தால் பல வகைகளில் மக்கள் வேறுபட்டிருக்கிறார்கள்.
இந்த வேறுபாட்டை களைவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளில் மிக முக்கியமான வழிமுறை தான் இந்த ஹஜ் என்ற வழிமுறை. என்ன அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய காலி மைதானம், அந்த மைதானத்தில் எல்லா நாட்டை சேர்ந்தவர்களும் எல்லா மொழி பேசுகிறவர்களும் அங்கே ஒருவரோடு ஒருவர் கலந்து அந்த இடத்தில் அமர்ந்து எழ வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான கடமை. அரஃபா என்ற ஒரு பெரிய காலி இடம் இருக்கிறது, அந்த இடத்துல உட்கார்ந்து எந்திரிச்சு வரணும். அதுதான் ஹஜ்ஜிலேயே மிக முக்கியமான ஒரு கடமை. அந்த இடத்துல ஒருத்தர் உட்காராம வந்துட்டா ஹஜ்ஜுக்கு போனவர் சரியா ஹஜ் செய்யல ஆயிரும். உட்கார்ந்துட்டு வர்றதுல என்ன பெரிய மேட்ரு, ஒருத்தன் பக்கத்துல இன்னொருத்தர், கருப்பு பக்கத்துல வெள்ளைய, பிராமணர் உயர்ந்த சாதின்னு சொல்லிக்கிட்ட பக்கத்துல தாழ்ந்த சாதி, இப்படி சாதி வேறுபாடு, மொழி வேறுபாடு, இன வேறுபாடு, தேச வேறுபாடு எல்லாத்தையும் அடியோடு களைஞ்சு ஒரே யூனிஃபார்ம்ல இறைவனுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுதான் நிக்கணும். தையல் இல்லாத வெள்ளை ஆடையை உடுத்து தலையை மறைக்காம முட்டை போட்டு எல்லாம் மொத்தமா நிக்கணும். இறைவனுக்கு முன்னாடி நீ பெரியவன் சின்னவன் கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது, தீண்ட தகுந்தவன் தீண்ட தகாதவன் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். ஒருத்தனோடு ஒருத்தர் நிக்க விட்டு ஒன்னா ஒட்டி உறவாட விட்டு ஒருத்தன் பக்கத்தில் ஒருத்தர் தொலை விட்டு அங்கே தொழுவார்கள். அங்கே 2 தொழுகை நடைபெறும். தொழுகை எப்படி இருக்கும், லைனா ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர், எல்லா நாட்டுக்காரங்களும் கலந்து நிற்பாங்க, எல்லா சாதிக்காரரும் கலந்து நிற்பான். முன்னாடி ஒரு கருப்பன் இருப்பான், பின்னாடி ஒரு வெள்ளைக்காரன் இருப்பான். கருப்பன் கொண்டு போய் தான் நெத்தியை கீழே வச்சு வழிபடுவான். முன்னாடி இருக்கிற வெள்ளையர்களுடைய கால் பின்னாடி இருக்கிற கருப்பர்களின் தலையில், முன்னாடி இருக்கிற கருப்பனுடைய கால் பின்னாடி இருக்கிற வெள்ளையனுடைய தலையில் படும், திரும்ப திரும்ப படும். அதை அவர் ஒண்ணு தப்பா நினைச்சுக்க மாட்டார். ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது ஒரு கருப்ப அவங்க ஆள் படுதேன்னு, ஒரு நேரம் அப்படி இருக்கும், 2 நேரம் அப்படி இருக்கும். திரும்ப 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 அந்த வேலையை செய்ய வச்சு உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்ல, நீ நானும் ஒண்ணுதான், எல்லாம் சமந்தான், நீயும் 10 மாசம் நானும் 10 மாசம், உன் வயிற்றிலே மலஜலம் இருக்குது என் வயிற்றிலே மலஜலம் இருக்குது, உன்னையும் கடவுள் தான் படைச்சாரு என்னையும் கடவுள் தான் படைச்சாரு, அப்ப நீயும் மனுஷன் நானும் மனுஷன், மனிதன் என்ற அடிப்படையில் அனைவரும் சமம் என்ற அந்த உணர்வு, உலக அடிப்படையில் வேறுபாடு இல்லை, அத்தனை பேரும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒரே குணம் என்ற அந்த சிந்தனையை உள்ளத்திலே பெற்று வர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் இஸ்லாம் இந்த ஹஜ் என்ற வழிபாட்டை, ஊருக்கு ஒற்றுமை இருக்கும், ஊருக்குள்ள பள்ளிவாசல போய் சொல்லுவாங்க, லோக்கல்ல ஒற்றுமை ஏற்பட்டுரும். உலக ஒற்றுமைக்கு தான் இந்த ஹஜ்ஜை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. அதுதான் அதனுடைய மிக பிரதானமான ஒரு நோக்கம். 2வது, மதரசாக்களுடைய நோக்கம் என்ன என்று கேட்கிறார்கள். மதரசா என்று சொன்னால் முஸ்லிம்கள் தங்களுடைய குர்ஆனையும் நபிகள் நாயகத்துடைய வழிமுறைகளையும் கற்றுக்கொள்வதற்கான பாடசாலைகள் மதரசாக்கள், வேற எதுவும் அங்க இருக்காது. மதரசா நீங்க போய் பாத்தீங்கன்னா நபிகள் நாயகத்துடைய போதனைகள் அடங்கிய புத்தகங்களை மாணவர்களுக்கு படித்துக் கொடுப்பார்கள், திருமறை குர்ஆனை மாணவர்களுக்கு படித்துக் கொடுப்பார்கள், தூய்மையான இஸ்லாம் இதுதான் என்பதை கற்றுத்தரக்கூடிய பாடசாலைகள் மதரசாக்கள். அங்கே வேறு எந்த விதமான, இன்னும் சொல்ல போனா உலகத்துடைய தொடர்புகள் கூட பல மதரசாக்கள் இருக்காது. பல மதரசாக்கள்ல வேற ஒன்னையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பேப்பர் கூட முழுக்க ஆன்மீகத்திலே அவங்கள படிக்க வைக்கணும்ன்ற நோக்கத்துல டெய்லி பேப்பர் படிச்சாங்கன்னா கண்ணகளை போட்டோ இருக்கும், தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அதனால பேப்பரே படிக்காத என்றெல்லாம் சில இடங்களில் கட்டுப்பாடுகளை வைத்து முழுக்க இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை கற்றுத்தருவதற்காக வேண்டி கட்டப்பட்ட பாடசாலைகள் தான் இந்த மதரசாக்கள் உண்டு. இப்ப முஸ்லிம் பெண்கள் பர்தா போடுறது அவசியமா? ஃபர்ஸ்ட், இப்ப பர்தா போடுறது மத்தவங்க பார்வையில இருந்து அதை பாதுகாக்கப்படுறது அப்படின்னும் போது, இப்ப அந்த பர்தாலேயே நிறைய டிசைன்ஸ் இப்ப போடுறாங்க, சமிக்கி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க். இது இப்ப அத அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நம்ம இப்ப பார்க்க வேண்டாம்னாலும் அந்த மாதிரி ஒர்க் போட்டுட்டு இருக்கும் போது பார்க்க தோணுது. அது ஒண்ணு, அந்த மாதிரி போடலாமா? இப்ப நீங்க இந்த மீட்டிங் போட்டிருக்கீங்க, இதுல பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் ஃபுல்லா தலைக்கு கவர் பண்ணியும் வந்திருக்காங்க பர்தா போட்டு. கொஞ்சம் பேரு வெறும் பர்தா மட்டும் போட்டிருக்காங்க, தலைக்கு கவர் பண்ணல. இன்னும் கொஞ்சம் பேர் பர்தா போடாமே வந்திருக்காங்க. இது மூலமா உங்க முஸ்லிம்ஸ் இந்த பெண்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு என்னோட ஃப்ரெண்ட் இந்த கொஸ்டின் கேட்க சொன்னாங்க, அவங்களுக்கு பதிலா நான் கேட்கிறேன். உங்க பள்ளிவாசல்ல பெண்கள்
பள்ளிவாசலுக்கு போய் தொழுகை பண்ணலாம். இதே இன்னும் மத்த ஜமாத்துல வந்து பெண்கள் போக கூடாது அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த இஸ்லாத்திலேயே எதுக்கு இந்த டிஃபரன்ஸ்? அது எதனால? நாங்க இவ்வளவு என்ன நினைச்சோம்னா முஸ்லிம்ஸ் பெண்கள் யாருமே பள்ளிவாசல் போக தொழுக மாட்டாங்க, வீட்டுலதான் இது பண்ணுவாங்கன்னு. அப்புறம் இப்ப சொன்னாங்க இல்ல இந்த ஜமாத்துல இருக்கவங்க போவாங்க, இன்னும் வேற சில ஜமாத்துல இருக்காது முஸ்லிம்ஸ் பிரிவினைகள் இருக்கு, அதுல வந்து போக மாட்டாங்க. இப்ப எதுக்கு இந்த டிஃபரன்ஸ்? குறிப்பிட்ட வடிவத்துல சுடிதார்னா ஒரு வடிவம் இருக்கும்ல, பாவாடை சட்டை தாவணினா அது ஒரு வடிவம் இருக்கும்ல, அது மாதிரி பருதானா ஒரு வடிவத்துல அணியக்கூடிய ஆடைக்கு பெயர் பருதா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை. பருதானா இஸ்லாத்துல என்ன அர்த்தம்னா, ஒரு பெண் தன்னுடைய முகத்தையும் முன்கையையும் தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் அதனுடைய நிறம் தெரியாத வகையிலும் அதனுடைய கனம் தெரியாத அளவு தெரியாத வகையிலும் மறைப்பதற்கு பேர் பருதா. அது நீங்க எதை வச்சு மறைச்சாலும் சரி, அது நீங்க மஞ்சள் கலர் டிரெஸ்ல மறைச்சாலும் சரி, காப்பி கலர் டிரெஸ்ல மறைச்சாலும் சரி, கருப்பு கலர் டிரெஸ்ல மறைச்சாலும் சரி, சுடிதார போட்டு மறைச்சாலும் சரி, சேலையை உடுத்தி மறைச்சாலும் சரி, எப்படி மறைத்தாலும் சரி, கனபரிமாணங்களும் நிறமும் வெளிப்படாத வகையில் முகம் கையை தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் மறைப்பதற்கு பெயர் இஸ்லாத்துல பருதா. அது இப்ப இவங்க இந்த வடிவத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டதுக்கு என்ன காரணம்னா, இது ரொம்ப ஈஸியா இருக்கு. எல்லா பகுதியும் மறைக்கிறதுக்கு அப்படியே ஒரு சின்ன கோல் மாதிரி தூக்கி போட்டா 95% கவர் ஆயிருது. அதுக்கப்புறம் இத்தனோண்டி ஒரு துண்டத்துக்கு தலையில போட்டாச்சுன்னா ஒரு 5% தலையும் கவர் ஆயிருது. அதனால மேட்ரு ஓவரு. எளிமையாக இருக்கிறது என்ற அர்த்தத்தில் தான் இந்த வடிவத்திலான ஆடைகளை இன்றைக்கு பெண்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால ஆடை இதுதான், இப்படித்தான் இருக்கணும், இதுக்கு பேர் பருதாங்கிறது இல்ல ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, அந்த பருதா பிறரை ஈர்க்கிற விதமாக இருக்கிறது, மற்றவங்களிடமிருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் பருதாங்கிறீங்க. ஏன்னா அது முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் நாம. இந்த பருதாவை இஸ்லாம் போட சொல்வதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஆண்களுடைய காம பார்வைகளிலிருந்து பெண்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான். பொதுவாகவே நீங்க சாதாரணமா நீங்க யோசிச்சு பாருங்க, ஆடை விஷயத்துல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சம அளவிலான ஆடையை போடுவதை முஸ்லிம்கள் இல்லை, முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட ஒத்துக்கொள்வதில்லை. சம உரிமைன்னு பேசுவாங்க, எல்லாம் ஈக்குவல் ரைட்ஸ் வேணும், ஆண்களுக்கு தகுதிவாங்க. ஆனா ஆம்பளை போடுற மாதிரி ட்ரெஸ் பொம்பளை போடுறது ஒத்துக்குவாங்களா? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. பருதாவே வேண்டாம்னு பல பேர் பேசுவாங்க. அது பெண்களை அடிமைப்படுத்துகிறது, பெண்களை வந்து அடைச்சு வைக்கிற மாதிரி இருக்குது, வேண்டாம்னு பேசுவாங்க. அவங்க வீட்டுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈக்குவலா ட்ரெஸ் கொடுப்பாங்களா? 18 வயசு அவருடைய மகன் இருப்பான், ஒரு 20 வயசுல ஒரு பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் வேகமா வீட்டுக்குள்ள வருவான், வந்த உடனே சட்டையை கலைஞ்சு போடுவான், பனியனை கலைஞ்சு போடுவான், பேண்ட கலைஞ்சு போட்டு 2000 மேல ஒரு துண்டை போட்டு லாங்குவான் வீட்டுக்குள்ள. பருதாவை வேண்டாம் என்று சொல்கிறவர்கள் அதை ஒத்துக்கொள்வார்களா? ஆணுக்கு ஒத்துக்குவாங்க, பெண்ணுக்கு ஒத்துக்குவாங்களா? என்ன கொஞ்சம் கூட அளவுல வித்தியாசம். பருதாவில முஸ்லிம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, எவ்வளவு தூரம் மறைக்கணும், கூடுதலா மறைக்கணுங்கிறதுல எல்லாரும் ஒத்துக்கிறோம், யாருமே மறுக்கல. ஏன்? ஒரு ஆணை விட ஒரு பெண்ணுடைய உடல் கவர்ச்சிகரமாக இருக்கிறது. அவருடைய தலை முதல் நுனி வரைக்கும் அடி வரைக்கும் அத்தனையுமே பிற ஆண்களை கவர்ந்து இழுக்கிற விதமாகத்தான் இறைவன் படைத்திருக்கிறார். அதனாலதான் நீங்க பாருங்க, ஆண்கள் கூட்டத்தை ஈர்க்க வேண்டும் நினைக்கிற இடங்களில் எல்லாம் ஆண்கள் அரைகுறை டிரெஸ்ஸோட ஆட விடுறதில்லை, பொம்பளைங்களை தான் அரைகுறையா போடுறாங்க. சினிமா தியேட்டருக்கு பாட்டு போட்டு ஆட்களை கூப்பிடுறாங்க. என்ன விளம்பரம் செய்யப்படுகிறது? அரைகுறை ஆடையோடு ஒரு பெண்ணை ஆட விட்டு அதை பார்க்கறதுக்கு ஆம்பளை கூட்டம் போய் உட்கார்றாங்க. ஒரு ஆம்பளை ஒரு டவுசரோட ஆடுறாரு, அதை பார்க்கறதுக்கு கூட்டம் போகுமா? பொம்பளைங்களாம் போறாங்களா? யாரும் போறதில்லை. அப்போ பெண்களுடைய உடல் பகுதி மற்றவர்களை ஆண்களை ஈர்க்கிறது என்பதை எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதனால்தான் மற்ற ஆண்கள் மறைக்கின்ற அளவை விட பெண்கள் சற்று கூடுதலாக மறைக்க வேண்டும் என்பதையும் நாம் ஒத்துக்கொண்டிருக்கிறோம். காரணம், இவ்வாறு அரைகுறை ஆடையோடு வெளியிலே செல்கிற காரணத்தினால் தவறான சபல எண்ணம் கொண்டிருக்கிற ஆண்கள் வழிகட்டு போவதற்கு வாசல் திறக்கப்படுகிறது. இன்னைக்கு இந்தியாவில் ஈவ் டீசிங் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. ஒரு 7-8 வருஷத்துக்கு முந்தி நாகர்கோவில்ல ஒரு பெண் வந்து ஈவ் டீசிங் கொடுமையில ஆட்டோவில் இழுத்து இறந்து போனாங்களே, அந்த நிகழ்வுக்கு பிறகு ஈவ் டீசிங் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அதிகமாக விரைவுபடுத்தப்பட்டு அதற்கான சட்டத்திட்டங்கள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக விசாரணை செய்வதற்காக அமைக்கப்பட்ட கமிஷன்கள், ஆய்வு குழு சொல்லக்கூடிய ரிப்போர்ட் என்னவென்று சொன்னால்,
பல இடங்களில் பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுவதற்கு, பெண்கள் இதுபோன்று பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய ஆடை கோளாறுதான். அரை உரை ஆடையோடு அவர்களை திரும்ப திரும்ப காணக்கூடிய ஒரு ஆண் ஒரு நேரம் இல்லை என்றாலும் ஒரு நேரம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு தவறான சிந்தனைக்கு அவர் தள்ளப்படுகிறார் என்று சொல்லி இந்தியாவில் அமைக்கப்பட்ட ஈவ்டீசிங் வழக்குகளுக்காக வேண்டி அமைக்கப்பட்டிருக்கிற பல்வேறு கமிஷன்கள் அந்த உண்மையை தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். அதனால பர்தா அவசியம். அது பல்வேறு விதத்தில் ஆண்களுடைய காம பார்வையிலிருந்து பெண்களை பாதுகாக்கிறது என்பதை மாற்று கருத்தில்லை. சரி, ஆண்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி போடக்கூடிய இந்த ஆடை பல்வேறு வேலைப்பாடுகளோடு அணிகிறார்களே, இது சரியா அப்படின்னா அதை குறைத்துக் கொள்ள வேணும். அதை முற்றிலுமா தவிர்க்கணும்னா முடியாது. ஏதோ ஆடை என்று சொன்னால் ஒரு டிரெஸ்ஸை விட இன்னொரு டிரெஸ் ஏதோ ஒரு விதத்தில் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். ஒரு டிரெஸ்ஸை மறைக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு மேல இன்னொன்னு தூக்கி போட்டா அது ஒரு விதத்தில் இருக்கும், அதுக்கு மேல இன்னொரு தூக்கி போட்டா அது இன்னொரு விதத்தில் இருக்கும். ஆடைகள் என்பது ஒன்றை விட ஒன்று வித்தியாசப்பட்டிருக்கும். ஆனாலும் தேவையில்லாமல் ஆண்களை சலனப்படுத்துவதை தவிர்க்க நீங்கள் விரும்பினால், ஆண்களுடைய பார்வை உங்கள் மீது படக்கூடாது என்ற நோக்கத்தை நீங்கள் அறிந்தால், அது போன்ற அதிகப்படியான பார்த்த உடனே சில 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 கண்ணை பறிக்குது, ஒண்ணுமே இல்லாமத்தான் இருக்கணும்னு சட்டம் கிடையாது. இருக்கலாம், மிக குறைந்த அளவில் அந்த வேலைப்பாடுகளை வைத்துக் கொள்வது, அந்த அடிப்படையில் அந்த ஆடையை அணிவது மார்க்கத்தில் குற்றம் இல்லை. இரண்டாவது கேட்கிறாங்க, இந்த பர்தாவுல சில பேர் இங்க வந்திருக்கிறாங்க, தலையை மறைக்காம வந்திருக்கிறாங்க, ஆனா பர்தா போட்டிருக்கிறாங்க. நான் முதல்ல சொல்லிவிட்டேன், பர்தானா முகத்தையும் கையையும் தவிர மற்ற எல்லா பகுதியும் மறைச்சாதான் பர்தா. அப்ப தலையை மறைக்காம உட்கார்ந்து இருக்கிறவங்க பர்தா போடுங்க. அவங்க ஒரு கருப்பு கலர்ல வக்கீல்கள் போட்டு போற மாதிரி ஒரு கவுனம் போட்டு அர்த்தம். அதாவது தலையை மறைச்சாதான் இஸ்லாத்துல தலை இருந்து எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கணும், முகமும் கையும் மட்டும்தான். அது இஸ்லாத்துல பர்தா கிடையாது. இரண்டாவது கேள்வி முடிஞ்சது. மூணாவது கேட்கிறாங்க, பள்ளிவாசல்களுக்கு உங்க இப்ப நீங்க இப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. எங்களுடைய அமைப்பின் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகமான பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு மக்கள் அங்கே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பள்ளிவாசல்களுக்கு பெண்கள் தொலை வருகிறார்கள், மற்ற பள்ளிக்கு தொலை செல்வதிலேயே ஏன் இந்த வேறுபாடுன்னு கேட்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, இஸ்லாமிய மார்க்கத்தில் பள்ளிவாசலுக்கு சென்று ஆண்கள் இறைவனை வணங்கி வழிபடுவதை போன்று பெண்களும் வழிபடுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கிறது. ஆண்கள் வழிபட இறைவனை கடவுளை தொழுவதற்கான பள்ளிவாசலுக்கு வருமாறு பெண்கள் நீங்களும் வரலாம். நபிகள் நாயகம் காலத்தில் வந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் காலத்தில் ஆண்கள் பள்ளிவாசலுடைய முன் வரிசையில் நின்று இறைவனை வணங்குவார்கள், பெண்கள் பள்ளிவாசலின் பின் வரிசையில் நின்று வழிபாடு செய்வார்கள். காரணம் என்னன்னா, அதுவும் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான். ஏன் பொம்பளை கொண்டு முன்னாடி விட்டா என்ன, ஈக்குவலா பக்கத்துல உட்கார வச்சா என்னன்னா, அது எல்லா நேரமும் ஒரு மாதிரி இருக்காது. ஒரு ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல ஆண்களை முன்னாடி வச்சு பெண்களை பின்னாடி வச்சு வச்சுக்குவோம். எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சாதாரணமா ஓடிக்கிட்டே இருக்கும். பெண்களை முன்னாடி வச்சு ஆண்களை பின்னாடி வச்சோம்னா நிகழ்ச்சி இரண்டாம் பட்சம் தான். பார்வை பூரா பெண்களை தான் மேற்கிட்டு இயற்கையில. இது யாருமே மறுக்கையில. ரோட்ல போகும்போது பாருங்க, ஒரு ஆணு போய்கிட்டு இருப்பாரு, ஒரு பெண்ணும் போவாங்க. யாரு மீது பார்வைப்படுகிறது? ஆண்களை பார்ப்பதை விட பெண்கள் தான் பிறரால் அதிகம் பார்க்கப்படுகிறார்கள். பெண்களைத்தான் அவர்கள் ஈர்க்கிற விதமாக இருக்கிற காரணத்தினால் திரும்ப திரும்ப பார்வை பார்க்க தூண்டுகிறது. அதனால பின்னாடி அவங்கள வச்சு ரோட்ல பாருங்க, முன்னாடி இந்த ஸ்கூல் விட்டுலாம் போவாங்க, கல்லூரிகள்ல பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு பிள்ளைங்க எல்லாம் போய்கிட்டு இருப்பாங்க. முன்னாடி பொம்பளை பிள்ளைங்க போய்கிட்டு இருக்கும், பின்னாடி பையங்க வந்துகிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த கண்ணுல இது மாட்டி விட்ட குதிரை மாதிரி ஒரே திசையில பின்னாடி வரக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பயணிக்கிறார்கள். அதே இது பின்னாடி ஆண்கள், ஆண்களுக்கு பின்னாடி பெண்கள் வச்சு முன்னாடி ஆண்கள் விட்டுட்டோம்னு வச்சுக்குவோம், பொம்பளை பிள்ளைகள் யாரையாவது பார்த்துக்கிட்டு போதுங்களா, அது சாட்டு அது உண்டு, அது சொல்லி விட்டு அவனை யாத்தி புறம் பேசிக்கிட்டு என்னச்சோட அவங்க ரூட்ல போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்களை ஏறெடுத்து பார்த்து செல்ல வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை. அதனால முன்னாடி பொம்பளைங்களை வச்சா சிக்கல், தேவையில்லாம வழிபாட்டுல கவனத்தை விட்டுருவான், அங்கேயே பார்த்துக்கிட்டு இருப்பான். எதுக்கு பள்ளியாசல் வந்து இந்த பிரச்சனை? அதனால பின்னாடி பெண்களை வச்சு முன்னாடி ஆண்களை வைங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. இது நபிகள் நாயகம் காலத்தில் பின்பற்றப்பட்டுச்சு. இடைக்காலத்தில் சில இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தை கையில் வைத்திருக்கிற பல பேர் முழுமையான இஸ்லாத்தை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் பள்ளிவாசலுக்கு பெண்கள் வரக்கூடாது
என்று ஒரு சட்டத்தை இவர்களாக வகுத்துக் கொண்டார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இஸ்லாம் என்பது திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருந்தால் அதற்கு பெயர் இஸ்லாம், நபிகள் நாயகத்தின் போதனையில் சொல்லப்பட்டிருந்தால் அதற்கு பெயர் இஸ்லாம். அதை தவிர்த்து வேறு யார் சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிஞர் சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பு தீர்ப்பளித்தாலும் சரி, அதற்கு பெயர் இஸ்லாம் இல்லை. பல பள்ளிவாசல்களில் தங்களுடைய அறியாமையினால் பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாது என்று தடை விதித்து விட்டார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய இந்த 25 ஆண்டு கால பிரச்சாரத்தின் வழியாக ஒரு 25-30 வருடங்களாக உண்மையான இஸ்லாம்னா என்ன என்பதை எங்களுடைய மக்கள் மத்தியிலே அதனுடைய குர்ஆனுடைய மூலத்தை எடுத்துச் சொல்லி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக தெளிவு பெற்றுக் கொண்ட பல்வேறு பள்ளிவாசல்களில் இன்றைக்கு பெண்களையும் அனுமதிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் பள்ளிவாசல்களில் எப்படி அனுமதிக்கிறோமோ அதே போன்று அவர்களும் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில காலங்கள் சென்றால் அவர்களும் உண்மையை விளங்கிக் கொண்டு எல்லா பள்ளிவாசல்களிலும் பெண்களுக்கும் தொழுவதற்கான அனுமதி கூடிய விரைவிலே கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. PJ, லூஹா, MS, அல்தாஃபி, நாசர், ரஹ்மத்துல்லா ஆகியோர் உரையாற்றிய தொழுகையின் முக்கியத்துவங்கள், சட்டங்கள், செய்முறைகள் அடங்கிய ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. அம்மாபட்டினம், அதிராம்பட்டினம், ராஜகிரி ஆகிய இடங்களில் நடைபெற்ற வரதட்சணை ஒழிப்பு மாநாடு ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. புகை, மது, சூது, விபச்சாரம், வட்டி, வரதட்சணை தீமைகளுக்கு எதிராக ஆற்றிய உரை 6-in-1 டிவிடியில் ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. என் பேர் தர்மசீலன். வெலிங்டன் கண்டோன்மெண்ட் நடுநிலைப் பள்ளியிலே ஒரு ஆசிரியராக பணிபுரிகிறேன். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது 2 பிரிவாக ஏற்பட்டிருக்கு. திருமண சட்டங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரகாரம் அந்த தலாக் சொல்லிக்கூடிய முறையை, விவாகரத்து முறை எளிமையாக செஞ்சிட்டு இருக்கிறீங்களா? மூன்றாவதாக, 1 நிமிட வழிபாடாக இருந்தாலும் அதை கூம்ப வடிவ குழாயை உபயோகப்படுத்தக்கூடாது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் சொல்லியிருக்கு. ஆனா அடிகாலை நேரத்தில் இந்த மாதிரி சொல்லும் போது அது ஒரு சாதாரண ஜீவ பூச்சிகளுக்கும் சரி, பறவைகளுக்கும் மற்ற சாதாரண மனிதனுக்கும் ஒரு ஒலி மாசுபாடு. அது அதனால அதை நீங்க ஒன்னும் அந்த சத்தத்தை கம்மி பண்ணலாமே அப்படின்றத என்னுடைய ஆதங்கம். சமீபங்கள்ல தவறா நினைச்ச கூடாது. இது தீவிரவாத அமைப்புகள், முகாகி சீதன் அப்படின்ற டிவியில சொல்றாங்க இல்லையா, நம்ம துப்பாக்கி தூக்கிட்டு ஓடியாறாங்க. அவங்க அவங்க யாரு, இவங்க இஸ்லாம கொள்கை கேட்கலையா, அது ஏன் அப்படி செய்யறாங்க அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது ஏழைகளுக்கும் இதுல ரொம்ப டிஃபரன்ஸ், வித்தியாசம் இருக்கு சார். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு நம்ம வரோம் அப்படின்னா நிறைய நகைகளை போட்டுட்டு ஒரு அம்மா வராங்க. அந்த பக்கம் பார்த்தா ஒரு சின்ன பிள்ளைங்களாம் நின்று அந்த அவங்க ஆசையாக பார்த்துக்கிறாங்க. இன்னும் இவ்வளவு ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைய இருக்கிறதுனால இந்த குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு உங்களுடைய செல்வாக்கு, அதாவது இஸ்லாம் சகோதரனாலே நிறைய பணக்காரங்களோ அப்படின்னு நாங்கள் நினைச்சுக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம நிறைய படிக்க வைக்கணும் அப்படின்ற என்னுடைய விஷயத்த சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம். ஐயா தர்மசீலன் அவர்கள் அழகான ஒரு 3 கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாங்கன்னா, இஸ்லாத்துல 2 பிரிவுகளா நீங்க இருக்கிறீங்களே, இது பெரும்பாலானவங்க கேட்கிற ஒரு கேள்வி. ஒரே குர்ஆன், ஒரே நபிகள் நாயகம், ஒரே போதனை, அப்படி இருக்கும்போது எதுக்கு 2ஆ போனீங்க அப்படின்னு புரிந்து கொண்டதில் ஏற்பட்ட கோளாறு. ஒரு செய்தியை ஒருத்தர் சொல்றாரு, அதை 10 பேர் கேட்கிறாங்க. கேட்கின்ற 10 பேருமே ஒரே கோணத்தில் தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் இயற்ற முடியாது. ஒரு புத்தகத்தை ஒருத்தர் படிக்கிறாரு, படிக்கிற எல்லோருமே அவர் என்ன எழுதியிருக்கிறாரோ அதை அப்படியே அந்த கோணத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக மூளை வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பகுத்தறியக்கூடிய சிந்தனை இருக்கு. எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா ஒரே மூளை தான் வச்சுக்குவோம், எல்லார் மூளையும் ஒரே ரூட்ல போகும். ஆளாளுக்கு தனித்தனி மூளை இருக்கும்போது ஒரு வார்த்தையை கேட்கிறவங்க பல பேர் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அனுபவத்திற்கு தகுந்தார் போன்று, அவர்களுடைய அறிவிற்கு தகுந்தார் போன்று அதை பல விதங்களில் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் திருமறை குர்ஆன் ஒரே வேதமாக இருந்தாலும் அதை படிக்கிறவர்கள் மத்தியில அறிவிலே ஏற்றத்தாழ்வு இருக்கிற காரணத்தினால் சிலர் சில விதமாக இதை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒருவரும், இல்லை அப்படித்தான் மாற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்னொருவரும், 2 பேரும் 2 விதமா திங்க் பண்ண ஆரம்பிக்கவும், நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேனோ அப்படிதான் நீங்களும் புரிஞ்சுக்கணும் அவர் மீது திணிக்க முடியாது. அவரு என் மேல திணிக்க முடியாது. இல்ல இஸ்லாத்துல எந்த நிர்பந்தமும் கிடையாது.
அவர்கள் எப்படி மார்க்கத்தை புரிந்து கொண்டார்களோ அப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட கோளாறினால் இந்த பிரிவினைகள் ஏற்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். நம்ம இந்தியாவில் குற்றவியல் நடைமுறை சட்டம் இருக்கிறது, இந்திய அரசியல் சாசன சட்டம் இருக்கிறது. ஒருத்தர் ஒரு திருடுகிறார் அல்லது கொலை செய்து வருகிறார். அந்த வழக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கீழ் கோர்ட்ல போகுது. ஒரு மாஜிஸ்ட்ரேட் லெவல்ல அந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. வழக்கை விசாரிச்ச மாஜிஸ்ட்ரேட் சொல்றாரு, 1 வருட கடுங்காவல் தண்டனை விதித்து 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். உடனே தீர்ப்பு வாங்கினவர் என்ன பண்றாரு, நான் இந்த தீர்ப்பை ஒத்துக்க மாட்டேன், நான் மேல்முறையீடு பண்ண போறேன்ட்டு ஹைகோர்ட்டுக்கு போறார். ஹைகோர்ட் என்ன பண்ணுது, அது எல்லாத்தையும் விசாரிக்குது. விசாரிச்சு முடிச்சுட்டு சில நேரங்கள்ல அவர் சொன்ன தீர்ப்பை சரி என்று ஒத்துக்கொள்கிறது, பல நேரங்கள்ல இல்ல இல்ல அவருடைய தீர்ப்பை நான் ரத்து செய்கிறேன், அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தீர்ப்பளிக்குது. சில நேரங்கள்ல அவர் 1 வருஷம் தண்டனை கொடுத்தாரு, நீ 2 வருஷம் தண்டனை பெற வேண்டிய ஆளு 2 வருட தண்டனையாக அதை நான் அதிகப்படுத்துகிறேன். இப்ப இந்த ஆள் என்ன பண்றாரு, அப்பமும் உங்க தீர்ப்புல திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு போறாரு. சுப்ரீம் கோர்ட் விசாரிக்குது. அது தனிநபர் பெஞ்சு, 2 பேர் கொஞ்சம் டிவிஷனு, 3 பேர் டிவிஷனு, 5 பேர் டிவிஷனு, 6 பேர் கொண்டிருக்கிற தீர்ப்பு குழு எல்லாரும் சேர்ந்து விசாரிச்சு அவங்க ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. மாஜிஸ்ட்ரேட்டுடைய தீர்ப்பை ஹைகோர்ட் மாத்துகிறது, ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் மாத்துகிறது, சுப்ரீம் கோர்ட்டிலே தனிநபர் நீதிபதி அளித்த தீர்ப்பை 6 பேர் கொண்ட தீர்ப்பு குழு மாற்றுகிறது. எப்படி மாத்துச்சு, எல்லாத்துக்கும் ஒரே புக்கு தானே. சுப்ரீம் கோர்ட்டுக்கு தனி புத்தகம் சட்ட புத்தகம், ஹைகோர்ட்டுக்கு தனி சட்ட புத்தகம், அது மாதிரி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தனி குற்றவியல் சட்ட புத்தகமா, எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். எல்லாம் திருடுனா இத்தனை வருஷம் தண்டனை எழுதப்பட்டிருக்கிற ஒரு புத்தகத்தை பார்த்து தீர்ப்பளிக்கிறார்கள். ஒருவர் சொன்னதை இன்னொருவர் மறுக்கிறார், அவர் சொன்னதை வேறொருவர் மறுக்கிறார். காரணம் என்ன, இவர் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கவனிக்காமல் விட்டிருப்பார், இவர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை தவறாக புரிந்திருப்பார். இப்படி சர்வ சாதாரண, என்ன ஒவ்வொருத்தருடைய மூளையும் தனித்தனியா இருக்கு. மூளையே வித்தியாசம் நினைச்சுக்குவோம், மூளையே இல்லைன்னு வச்சுக்குவோம், அங்க வித்தியாசத்துக்கு வேலையே இல்லை. உதாரணமா ஆடு மாடு இருக்குது, ஆடு மாடுகள் ஏதாவது பிரிவினை இருக்குதா, ஏதாவது குரூப்பிசம் இருக்குதா, எல்லாம் ஒத்துமையா இருக்குது. என்ன காரணம், அங்க சிந்திக்கிறதுக்கு வேலை இல்லை, மூளை இல்ல, அறிவு இல்ல. அறிவு இல்லாவிட்டால் எல்லாம் ஒரே ஆட்டு மந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அறிவு இருந்தால் அவரவர் அறிவிற்கு தகுந்தால் போட்டு சிந்திப்பார்கள், சிந்தனை வேறுபடும். அப்ப 2 கருத்து 3 கருத்து 4 கருத்து வருவது இயல்பு. அந்த அடிப்படையில் தான் இங்கேயும் இஸ்லாத்தை குர்ஆனை படிக்கிறவர்கள், நபிகள் நாயகத்தின் போதனையை படிக்கிறவர்கள், அவர்கள் 2 விதமாக புரிந்து கொண்டதனுடைய விளைவாக 2 விதமாக தனிப்பட்டு நிற்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2வது ஐயா கேட்கிறாங்க, இந்த ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு ஒண்ணு வழங்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா, கூம்பு வடிவ ஒளிபெருக்கி, சவுண்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க, ஸ்பீக்கர் பாக்ஸ், இது நீங்க பயன்படுத்தலாம், ஓகே, அனுமதி இருக்குது. ஆனால் இப்படி குழாய் மாதிரி வச்சிருப்பாங்க, முந்தைய காலத்துல அதான் பழக்கத்தில் இருந்துச்சு, இப்பவும் இருக்குது. அதை நீங்க பள்ளிவாசல்கள் பயன்படுத்துறீங்க, சுப்ரீம் கோர்ட் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லுது. அதை நீங்க சட்டத்துக்கு கட்டுப்படுத்தலாமே. அதனால் அந்த பக்கத்தில் தூங்கக்கூடிய மக்களுக்கு, இன்னவர முதியவர்களுக்கு, நோயாளிகளுக்கு கேடு ஏற்படுத, அதை தவிர்ப்பதற்காக வேண்டி அந்த சட்டத்தை பின்பற்றினால் நன்றாக இருக்குமே அப்படின்னு கேட்கிறாங்க. நன்றாகத்தான் இருக்கும். அதனால் சில இளைஞர்கள், சில இடையூறுகள் ஏற்படுவதாக சட்டம் சொல்லுகிறது. பிரச்சனை என்னன்னா, அதை முஸ்லிம்களின் மீது மாத்திரம் திணிக்க முற்படும் பொழுது முஸ்லிம்கள் அங்கீகரிக்க மறுக்கிறார்கள். இந்த கூம்பு வடிவ ஒளிபெருக்கி என்பது யாரும் பயன்படுத்தக்கூடாது, எங்கேயும் இருக்கக்கூடாது, சர்ச்சிலே இருக்கக்கூடாது, கோயிலே இருக்கக்கூடாது, திருவிழாவில் இருக்கக்கூடாது, கல்யாண வீட்டில் இருக்கக்கூடாது, எங்கேயுமே இருக்கக்கூடாது. மொத்தமா சட்டம் சொல்லி தூக்குனா முஸ்லிம்களும் அதை ஒத்துக்கொண்டு அங்கீகரித்து செயல்படுவதற்கு தயார். ஆனால் முஸ்லிம்களின் மீது மாத்திரம், இன்னும் சொல்ல போனால் பல ஊர்களில் இதற்காக காவல்துறைக்கும் முஸ்லீம் பள்ளிவாசல் ஜமாத்தார்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் கூட வளர்ந்து கொண்டு வருகிறது. ஒரு ஊர்ல இப்படிதான், பக்கத்துல கோயில் இருக்குது, அங்கேயும் இதே போன்ற கூம்பு வடிவ ஒளிபெருக்கி வைத்திருக்கிறார்கள். அவங்கள்ட்ட எந்த ஒரு கடுமையும் காட்டாத காவல்துறை அதற்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் கூம்பு வடிவ ஒளிபெருக்கியை கலட்டுங்க, அப்பதான் நாங்க அனுமதி கொடுப்போங்கிறாங்க. அப்ப பிரச்சனை உருவெடுக்கு. எல்லா இடத்திலும் தடை செய்தால் அப்பதான் ஒரு சட்டம்
நடைமுறைக்கு உகந்ததாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் ஒருவர் மீது திணிக்கப்பட்டால் என்ன நானும் இந்த நாட்டு குடிமகன் தான், அடுத்த நாட்டில இருந்து குடி வந்தவனா, அடுத்த நாட்டில இருந்து வந்தேரியா உள்ள அகதியா உள்ள நுழைஞ்சவனா, மற்றவர்களுக்கு இருக்கிற உரிமை எனக்கும் இருக்கிறது என்று நினைக்கிற பொழுது எல்லோருக்கும் கொடுப்பது எனக்கும் கொடுங்கிற அடிப்படையில் முஸ்லீம்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்திய அரசாங்கம் அதை ஒரு கடுமையான சட்டத்தின் மூலம் இனிமே அதை பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லி அதனுடைய தயாரிப்புகளே இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு தடுத்துட்டா பிரச்சனையே இல்லை. இந்தியாவில் இல்லாட்டி எங்கிருந்து வாங்குவாங்க? இந்தியாவில் வச்சுக்கிட்டு கடைகளை வச்சுக்கிட்டு இது மாதிரி சவுண்ட் சர்வீஸ்ல போய் கேட்டோம்னா அவங்ககிட்ட வச்சுக்கிட்டு நீ பயன்படுத்த கூடாது என்று சொல்லும் போதுதான் பிரச்சனை. அதை நீ வச்சுக்கவே கூடாதுன்னு சட்டம் போட்டு ஒரேடியா ஒழிச்சு கட்டிட்டால் அப்பொழுதுதான் அந்த சட்டம் நடைமுறைக்கு வரக்கூடிய ஒரு ஏதுவாக இருக்கும். அதனால முஸ்லீம்களும் அதுல கவனம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அதுல இன்னொன்னு கேட்கிறாங்க, ஐயா விவாகரத்து சட்டங்கள் அதை நீங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கிரிமினல் சட்டம் இருக்குது, குற்றவியல் தண்டனை சட்டம். திருடுனா, கொலை செஞ்சா, ஏமாத்தினா அதுக்குரிய சட்டங்கள் அது ஒரு விதம். இன்னொரு புறத்தில் சிவில் சட்டங்கள் இருக்கிறது. உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நிலம் சம்பந்தப்பட்டது, ஒரு மதம் சம்பந்தப்பட்டது, ஒரு தனி நபர் சம்பந்தப்பட்டது, அதுக்கு சிவில் பிரச்சனைகள் சிவில் சட்டம் இருக்குது. சிவில் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் தனித்தனியாக சிவில் சட்டங்களை சிவில் உரிமைகளை இந்திய அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. குறிப்பா முஸ்லீம்கள் அவங்களுடைய சொந்த பிரச்சனைகள் செலவை எடுத்து இதுல நீங்க உங்களுடைய மார்க்கம் சொல்லுகிற அடிப்படையில் உங்களுடைய மதம் காட்டி தந்திருக்கிற அடிப்படையில் நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். என்ன பிரச்சனை? ஒன்னு திருமணம் செய்யணும்னா நாங்க கவர்மெண்ட் போய் அணுக தேவையில்லை, அரசாங்கத்தில் பதிவு செய்ய தேவையில்லை, அந்த உரிமையை கவர்மெண்ட் தந்திருக்கு. அதே மாதிரி விவாகரத்து அதை நீங்க அரசாங்கத்தை அணுக தேவையில்லை, உங்களுக்குள்ளே பெரியவர்கள் சேர்ந்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் சேர்ந்து உங்களுடைய ஊர் பெரியவர்களாக கூடி முடிவெடுத்து அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே போன்று சொத்துரிமை, ஒரு தகப்பனுக்குரிய சொத்து பிள்ளைக்கு பிரிச்சு கொடுக்கணும். இஸ்லாத்துல சட்டம் இருக்கு. ஆம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு, பெண் குழந்தைக்கு எவ்வளவு, இறந்து விட்டவருடைய தாயாருக்கு எவ்வளவு, இறந்து விட்டவருடைய தந்தைக்கு எவ்வளவு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அது உங்களுக்குள்ள பிரச்சனை, அது நீ உன் பாட்டுக்கு தீர்த்துக்க முடிவெடுத்துக்க, அதுக்கு எங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்க தேவையில்லை. இப்படி ஒரு 4-5 பிரச்சனைகளில் முஸ்லீம்களுக்கு சில விதிவிலக்குகளை கவர்மெண்ட் கொடுத்திருக்கிறது, ஒவ்வொரு மதத்தவருக்கும் கொடுத்திருக்கு. அதே மாதிரி இந்துக்களுக்கு எடுத்துக்கொண்டா திருமண விஷயத்தில் அவங்களுக்கும் நீங்க உங்க கோயிலே பண்ணிக்கலாம், நீங்க அரசாங்க பதிவேட்டில் பதிவு செய்யணும் அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம்களிடமாவது திருமணத்திற்கு பதிவு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறது, ரிஜிஸ்டர் இருக்குது. பல இந்து சமுதாய மக்களிடத்தில் திருமணத்தை கோவிலில் நடத்தினால் கூட ரெக்கார்டே இல்லாம இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட என்ன ரெக்கார்டு அத்தாட்சி கேளுங்க, 90% இந்து சமுதாய மக்களிடத்தில் அதற்கான ரெக்கார்டு இருக்காது. ஆனாலும் கவர்மெண்ட் அங்கீகரிச்சு கொள்ளும். ஊர்ல பெரியவங்க சொல்றாங்களா, ஓகே ஒத்துக்கலாம். அதே மாதிரி கூட்டு குடும்பமாக இருக்கிறார்கள், அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாரும் ஒரே ஃபேமிலியில இருக்கிறாங்க. அப்படி கூட்டு குடும்பமாக இருந்தால் இந்துக்களுக்கு வரியிலே விலக்களிக்கப்படுகிறது, வரி விலக்கு இருக்குது. அது ஒரு தனியா கூட்டு குடும்பத்தை இந்து மதம் அதிகமா சொல்லுது, அதை அவங்க கடைபிடிக்கட்டும், அதற்காக அவர்களுக்கு சிறப்பு சலுகைகள். அதே போன்று சீக்கியர்கள் அவங்களுக்கு சிலது, ராணுவத்திலே இருந்தாலும் சரி எல்லாரும் ராணுவத்தில் நீட்டா இருக்கணும், தாடி வைக்க கூடாது, தலப்பா கட்டக்கூடாது, வேற எந்த துணி அணியக்கூடாது, தொப்பிதான் போட்டிருக்கணும். ஆனா சீக்கியர்களுக்கு நீங்க தாடி வச்சுக்கலாம், உங்க மதம் சொல்லுகிறது, நீங்கள் தலப்பாகை கட்டிக் கொள்ளலாம், உங்கள் மதம் சொல்லுகிறது. அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாங்க, பொது இடத்துக்கு வர்றாங்க, நாமெல்லாம் வரும்போது கையில எந்த ஆயுதத்தையும் கொண்டு வரக்கூடாது. இந்திய அரசியல் சட்டப்படி கையில ஒரு கத்தி தூக்கிட்டு வச்சுக்குவோம், கவர்மெண்ட் காவல்துறை பிடிச்சி என்ன கைது செய்யறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன் நீ பயங்கர ஆயுதத்தை தூக்கிட்டு வந்த, ஏன் கத்தியை கொண்டு வந்தேன்னு கேட்கும். ஆனா சீக்கியர்கள் அவங்க கையில எப்போதும் ஒரு கையில ஒரு ஆயுதம் வச்சிருப்பாங்க, குருவால், அதை வச்சுக்கிட்டு போறாங்க. போலீஸ் பிடிக்கும், சீக்கிய சரி போன்னு விட்டுருவாங்க. இப்படி ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் இந்திய அரசாங்கம் தனித்தனியாக அவர்கள் மதம் சொல்லக்கூடிய கடமைகளை பின்பற்றுவதற்காக சிவில் சட்டங்களை வழங்கி இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற விவாகரத்து என்ற சட்டம். தலாக்கு செய்யக்கூடிய, தலாக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு பிடிக்காத பெண்ணோடு நான் காலகாலத்துக்கு குடும்பம் நடத்தணும்னு சொல்லக்கூடாது.
கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்லி பத்திரிகைகளை பாக்குறோம். பிடிக்காத பொண்டாட்டியோட குடும்பம் நடத்தினா என்ன பண்ணுவான்? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாட்டி ஸ்டவ் வெடிச்சு இளம்பெண் சாவன் பத்திரிகையில படிக்கிறவன். எதனால? எந்த ஸ்டவ் வெடிச்சு இளம்பெண் சாவறது இல்ல. எந்த பத்திரிகையில பார்த்தாலும் சரி ஸ்டவ் வெடிச்சு இளம்பெண் மட்டும்தான் செத்துக்கிட்டு இருக்கான். எங்கேயாவது கிளவி செத்துதான் படிச்சிருக்கோமா? ஏன் எங்கேயும் ஸ்டவ் வெடிக்கல, இவன் வெடிக்க வச்சான். இளம்பெண்ணுடைய ஸ்டவ்வ இவன் வெடிச்சு மேலத்துக்கு போட்டு அவளை தீயரிச்சு விட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸ்டவ் வெடிச்சு போச்சு, செத்து போயிட்டாய. அவளோடு பிடிக்க வாழ பிடிக்கல, பிரிஞ்சிடலாம் என்று நினைச்சா சமுதாயம் பிரிய கூடாதுங்கிறது. அவன் கல்லு மாதிரி இருந்தாலும் அவன் கூட தான் குடும்பம் நடத்து, அவன் புல்லு மாதிரி புல் தடிக்க பயில்வாளா இருந்தாலும் சரி அவன் கூட தான் குடும்பம் நடத்துன்னு சொல்லிட்டு பிடிக்காதவர்களோடு குடும்பம் நடத்த வேண்டும் என்று சட்டம் சொன்னதனுடைய விளைவு அவன் மனைவி கணவனை கொல்ல முயற்சிக்கிறான், கணவன் மனைவியை கொல்ல முயற்சிக்கிறான். கவர்மெண்ட்ல போய் விவாகரத்துக்கு இந்துக்கள் முயற்சி எடுத்தாங்கன்னு வச்சுக்குவோம், 4 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் இழுத்து கடத்தி வெறுத்து போயிடுவான். அது எங்களுக்கு உரிமை வழங்கப்பட்டு நீங்களா உங்க ஜமாத்து பெரியவர்களா கூடி முடிவு பண்ணி விவாகரத்து பண்ணிக்கங்க. அதை இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah